சாட்சியா இருக்கட்டும், तो झूठी गवाही होने दो, அல்லது பொய் பேசுகிறவர்களா இருக்கட்டும், झूठ बोलने वाला होने दो, இந்த ரெண்டு பேருமே தேவனுடைய நியாய தீர்ப்புல இருந்து தப்புவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ये दो लोग जो है परमेश्वर के न्याय से बच नहीं सकते करके शास्त्र के நமக்கு ஆண்டவர் ஒரு கடமையை ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए एक जिम्मेदारी एक नौकरी को दिया है. உலகம் எங்கும் போய் சொல்லுங்க, सारे जगत में जाकर कहो, இந்த சத்தியத்தை சொல்லுங்க, इस सच्चाई को कहो, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. इस सुसमाचार को प्रचार करो. நாம் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? हम कितने लोगों को हम कह रहे हैं? நாமும் யார் தெரியுமா? तो हम भी कौन पता है? अनेक வேளையில உண்மையை மறைக்கிற குற்றவாளிகள் தான். कई सारे समय में सच्चाई को छुपाने वाले एक ஒருவன் சத்தியத்தை அறிந்திருந்தும் அதை சொல்லாதிருந்தால், अगर कोई सच्चाई के जानते हुए भी से नहीं कहे, ஒருவன் சத்தியமாக இயேசுவை அறிந்திருந்தும் அவரை குறித்து பேசாதிருந்தால், कोई सच्चा यीशु को जानते हुए प्रकट नहीं किया तो அவன் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாய் நிற்கிறான். वो परमेश्वर के सामने दोषी बनकर है. பிடிக்க சொல்ல நடுக்கம் வரணும். वो कटोर को लेते समय एक कांपना आना चाहिए. அப்பத்தை வாங்கும் பொழுது நடுக்கம் வரணும். एक रोटी को लेते समय अपने आप कांपना आना चाहिए. பாத்திரவானா இருக்கிறேனா? मैं इसके लिए मैं काबिल हूं. இதற்கான சுத்திகரிப்பு என்கிட்ட இருக்கிறதா? इसके लिए शुद्धिकरण इसके लिए शुद्धिकरण मेरे पास है. நீர் எனக்காக பரிசுத்த ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறீரே. मेरे लिए आपने एक पवित्र देह को आपने दिया है. ஒரு பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இருக்கிறீரே. एक पवित्र लहू को आपने बहाया है. இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியா இருக்கிறேனா? इसे पाने के लिए मैं काबिल हूं क्या? என்கிற ஒரு நடுக்கம் வரணும். ऐसा एक डर हमारे अंदर आना चाहिए. हालेलुया. அந்த நடுக்கம் வரல அப்படினா अगर डर हमारे अंदर नहीं आए तो தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாய் இருப்போம். तो परमेश्वर के सामने अपराधी बनकर தேவனோடு உறவாடின ஒரு மனிதர், अच्छे परमेश्वर के साथ रिश्ते में रहा हुआ एक मनुष्य, ஒரு நிமிட பதற்றம் என்ன நடந்தது தெரியுமா? एक पल की जल्दबाजी में क्या हुई? எங்கு பேச வேண்டும் அங்க பேசாமல், कहां पे बात करना वहां पे बात नहीं किया, எங்கு செயல்பட வேண்டும் அங்கு செயல்படாமல், कहां पे क्रिया करना चाहिए वहां पे क्रिया नहीं किया, பேச வேண்டிய இடத்துல அடிச்சிட்டு, तो बात करने वाले जगह पर मार कर, அடிக்க வேண்டிய இடத்துல பேசிட்டார். तो मारने वाले जगह पर बात किया. கடந்த வாரத்துல பாவ நிவாரண பலியை குறித்து தியானித்து முடித்தோம். गए हफ्ते पाप बलि के बारे में अध्ययन करके खत्म किए. சோ இந்த வாரத்துல நாம் தியானிக்க போகிறது குற்ற நிவாரண பலி. तो इस हफ्ते में अध्ययन करने वाले बलि है दोष बलि. இந்த குற்ற நிவாரண பலியும் பாவ நிவாரண பலியும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ये जो दोष बलि और पाप बलि लगभग एक जैसा ही है. இந்த குற்ற நிவாரண பலி எப்பொழுதுமே இன்னொரு பலியோடு சேர்ந்து கொடுக்கப்படுகிறது. ये जो दोष बलि है दूसरा बलि के साथ चढ़ाया जाता है. குற்ற நிவாரண பலியை லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தின் 1 to 19 வசனங்கள் வரைக்கும் பார்க்க முடியும். तो ये दोष बलि जो है पहला अध्याय लेवियों को 5वां अध्याय पहला अध्याय से पहला वचन से 19वां वचन तक देख सकते हैं. அதே போல 6ஆம் அதிகாரத்தின் 1 to 7 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்க முடியும். 6वां अध्याय पहला से लेकर 7 तक देख सकते हैं. 7ஆம் அதிகாரத்தின் 1 to 10 முடிய வசனங்களில் பார்க்க முடியும். 7वां अध्याय 1 से लेकर 10 तक देख सकते हैं. அதே போல 14ஆம் அதிகாரத்தில் 1 to 34 வரைக்கும் வசனங்களில் பார்க்க முடியும். 14 अध्याय पहला वचन से लेकर 34वां वचन तक देख सकते हैं. சோ இந்த இடங்களில் எல்லாம் குற்ற நிவாரண பலிகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. तो ये सब जगह पर दोष बलियों के बारे में कहा गई है. இந்த குற்ற நிவாரண பலியை ஒரு சிறிய இதுக்குள்ள நம்ம அடக்க முடியாது. एक दोष बलि को छोटा सा चीजों में बंद नहीं कर सकते. अनेक இடங்கள்ல குற்ற நிவாரண பலிகளை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. तो कई सारे जगह पर दोष बलि के बारे में थोड़ा-थोड़ा करके कहा गया है. இந்த குற்ற நிவாரண பலி ஏன் கொடுக்கப்படுகிறது? ये दोष बलि क्यों चढ़ाया जाता है? சோ முதலாவதாக पहला ஒரு மனிதன் एक मनुष्य கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்யும் போதும் द परमेश्वर के पवित्र वस्तुओं में एक पाप कर அதே போல பிற மனிதனுக்கு விரோதமாக அநியாயம் செய்து वो दूसरे मनुष्य के विरोध एक अधर्म करके ஏதோ ஒரு குற்றத்தில் அவன் அகப்படும் பொழுதும் कुछ दोष में फंसकर அவன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து செலுத்தப்படுகிறது தான் இந்த குற்ற நிவாரண பலி. वो अपने दोष को स्मरण करके चढ़ाने वाले जो बलि है वही ये दोष बलि है. இந்த குற்ற நிவாரண பலியை குறித்து இது ஒரு மனிதனுடைய தன்னை சீர்படுத்துகிற பலியாய் கூட இது பார்க்க முடியும். ये दोष बलि के बारे में हम देख सकते हैं कि मनुष्य अपने आप को ठीक करने वाला बलि के रूप में देख सकते हैं. ஒரு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அந்த குற்றத்திற்காக अपने जीवन में हुआ एक दोष के लिए கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு परमेश्वर के पास क्षमा मांगकर அந்த குற்றத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சீர்குலைகளை மாற்றும்படியாக கொடுக்கப்படுது அந்த குற்ற நிவாரண பலி. ये जो दोष के कारण जीवन में बिगड़ा हुआ चीजों को ठीक करना ही उसके लिए चढ़ाया जाता है दोष बलि. இந்த குற்ற நிவாரண பலி எபிரேயத்தில் அஷாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ये जो दोष बलि की इब्रानियों में अशाम कर कहा गया है. இந்த அஷாம் என்கிற இந்த எபிரேய வார்த்தைக்கு ये जो अशाम करके जो इब्रानी शब्द के लिए குற்றம் அல்லது தவறு அல்லது மீறுதல் புண்படுத்துதல் என்று பல அர்த்தங்கள் இருக்கிறது. ये जो दोष ये गलती ये अधर्म
ऐसा करके दुख पहुंचाना ऐसे करके शब्दों में कहा गया அப்போ है। ஒரு மனிதன் குற்றம் செய்யும் பொழுதோ एक मनुष्य दो पाप करते அல்லது समय, தவறுகள் செய்ய ऐसे பொழுதோ गलतियों करते समय, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை மீறும் பொழுதோ वो जो कुछ कार्य में उल्लंघन करते அல்லது समय யாரோ ஒருவரை புண்படுத்தும் பொழுதோ या दूसरा किसी को ठेस पहुंचाने இந்த पर குற்ற நிவாரண பலி ये செலுத்தப்படுகிறது. दोष बलि चढ़ाया जाता So, है। நம்முடைய வாழ்க்கையிலும் கூட हमारे जीवन में भी குற்ற நிவாரண பலியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். दोष बलि के रूप में हमें समर्पण करना है। இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னை குற்ற நிவாரண பலியாக அர்ப்பணித்தார் என்று ஏசாயா यीशु- அதிகாரத்தில் பார்க்க முடியும். यीशु मसीह भी अपने आप को दोष बलि के रूप में चढ़ाए बोलकर यशायाह अध्याय में देख सकते हैं। So, நாம் சில தவறுகளை செய்து விடுவது மனித இயல்புதான். तो हम जो गलती करते हैं वो मनुष्य से होती है। சில வேளையில அறியாமலோ அறிந்தோ சில மீறுதல்களை நாம் பண்ணி விடுகிறோம். तो कुछ समय में अनजाने में या जानकर कुछ अधर्म कामों को कर देते हैं। சில வேளையில யாரோ ஒருவருடைய மனதை புண்படுத்தும்படி பேசி விடுகிறோம், செயல்படுத்தி விடுகிறோம். कुछ समय में दूसरे के मन में दुख पहुंचाने लायक कुछ बोल देते हैं। சில வேளையில நம்முடைய கிரியைகள் தேவனுடைய மனதை கூட புண்படுத்துகிறது. कुछ समय में हमारी जो क्रिया है परमेश्वर के मन को दुख पहुंचा देती है। இதை நாம் அறியும் பொழுது इसे हम जानते समय அதற்காக நாம் குற்ற நிவாரண பலியை போல நம்மை அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். तो इसके लिए हमें दोष बलि के रूप में हमें समर्पण करने के लिए सीख लेना चाहिए। அதான் இந்த குற்ற நிவாரண பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் பிரமாணம் ஒன்று என்று லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. तो दोष बलि और पाप बलि के लिए जो व्यवस्था है एक है करके लेवी को 7वां अध्याय पहला वचन कहती है। இந்த குற்ற நிவாரண பலிக்கான பலி பொருள் என்று பார்க்கும் பொழுது ये जो दोष बलि के लिए जो बलि वस्तु हम देखते समय இதற்கு செம்மறி ஆடு கொண்டு வரப்படுகிறது, इसके लिए बकरा बकरा चढ़ाया जाता है, வெள்ளாடுகள் கொண்டு வரப்படுகிறது, जो बकरियां ले आ जाती है, புறா குஞ்சுகள் கொண்டு जो வரப்படுகிறது. कबूतर के पिल्लू ले आते சில हैं। வேளையில சில போஜனமாகவும் சில பான பலிகளாகவும் இது மாற்ற கொண்டு कुछ வரப்படுகிறது. समय भोजन या एक प्याले के समान ले आता இந்த है। குற்ற நிவாரண பலி நம்முடைய வேதத்துல ஏறக்குறைய 34 இடங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. ये जो दोष बलि के बारे में लगभग 34 जगह पर लिखा गया है। இந்த குற்ற நிவாரண பலியிடும் முறையும் பாவ நிவாரண பலியின் பலியிடும் முறையும் ஓரளவுக்கு ஒற்று போகும்னு நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன். ये दोष बलि चढ़ाने की रीति और पाप बलि चढ़ाने की रीति एक जैसा हो सकती है, लगभग एक जैसा है। ஆனால் பாவ நிவாரண பலியும் இந்த குற்ற நிவாரண பலியும் எதில் வித்தியாசப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ये पाप बलि और दोष बलि में क्या फर्क है करके हम अब देखने वाले हैं। பாவ நிவாரண பலியை குறித்து நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். तो पाप बलि के बारे में गए दिन में अध्ययन किए। தேவ சமூகமோ தேவ ஆலயமோ நம்மின் தீட்டுப்படுமானால் அது பாவ நிவாரண பலி கொடுக்க வேண்டும். परमेश्वर समूह परमेश्वर का भवन हमारे कारण अशुद्ध हो तो हम पाप बलि चढ़ाते हैं। சோ சில தேவனுடைய கட்டளைகளை மீறி அறியாமல் செய்கிற பாவத்திற்காக நாம் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். तो परमेश्वर की आज्ञा को उल्लंघन करके जानते हुए अनजाने में करने पर ये पाप बलि को चढ़ाते हैं। இந்த குற்ற நிவாரண பலி ஏன் செலுத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு பார்க்க ये போகிறோம். दोष बलि क्यों चढ़ाया जाना बोलकर हम आज देखने वाले हैं। இந்த குற்ற நிவாரண பலிக்கான குற்றங்கள் என்ன, ये दोष बलि के लिए दोष क्या है அதை நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டால் उसे हम थोड़ा समझ लेंगे நம்ம तो வந்து பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் வித்தியாசத்தை பார்த்து விடலாம். हम ये पाप बलि और दोष बलि में फर्क जान सकते हैं। லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது लेवी को 5वां अध्याय पहला वचन में देखते समय சாட்சியாகிய ஒருவன் जो साक्षी कोई साक्षी இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் तो ऐसा पाप करे कि शपथ खिलाकर पूछने पर भी தான் கண்டதையும் क्या तूने जो सुना जो अथवा அறிந்ததையும் जानता है தெரியாதிருந்து और उस बातों को प्रकट न करे பாவம் செய்தால் तो उसको अपने जो पाप किए तो அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். वो अपने अधर्म का भार उठाना पड़ेगा। சோ இங்க பாவம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டதனால இது பாவ நிவாரண பலிக்குரியது அல்ல. ये जो पाप किया ऐसा बोलने पर ये पाप बलि नहीं है। यहाँ இது पे பாவ நிவாரண பலியை போல இருந்தாலும் கூட இது குற்ற நிவாரண பலியில் வருகிறது. ये जो पाप की प्रयासित बलि में है फिर भी ये दोष बलि में आती है। ஏனால் அது வந்து அதே அதிகாரத்தின் 7ஆம் வசனத்துல நான் பார்க்கும் பொழுது वही अध्याय में 7वां वचन में देखते समय செய்த குற்றத்தின் நிமித்தம் அவன் அந்த சர்வாங்க தகன பலியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ये जो किया हुआ दोष के कारण ये होम बलि को ले आना करके कहा गया है। 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 6वां वचन में देखते அவன் समय ஆடுகளை கொண்டு வரும் பொழுது वो भेड़ों को ले आते समय அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். तब याजक उस पाप के विषय उसके लिए प्रयासित करे। ஆனா ஒரு பெண் குட்டியை அவன் குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். एक मादा के बच्चे को परमेश्वर समूह में एक दोष बलि के रूप में लाना है। இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे ऐसा कहा गया है। குற்ற நிவாரண பலிக்கான குற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது दोष बलि के लिए दोष ऐसा देखते समय இந்த முதலாம் வசனம் சொல்லுகிறது पहला वचन कहती है சாட்சியாகிய ஒருவன். यदि कोई साक्षी हो அப்போ ஒரு மனுஷனை ஏதோ ஒரு காரியத்திற்கு சாட்சியாக நிறுத்தும் பொழுது तो मनुष्य को कोई कार्य में साक्षी बनाकर खड़ा करते समय ஏன் சாட்சி தேவைப்படுகிறது? क्यों साक्षी की जरूरत है? ஏதோ ஒரு தவறு நடக்கும் பொழுது कुछ गलती होते समय
தவறு செய்தவனுக்கும் ரெண்டு சாட்சி இருக்கும், तो गलती जो किया उसके लिए भी दो गवाही होती தவறு है, செய்யாதவனுக்கும் ரெண்டு சாட்சி இருக்கும். जो गलती नहीं किया उसके भी लिए दो गवाही இத होती நம்ம है. ஆல்ரெடி எல்லா நீங்க கோர்ட்கள்ல பார்க்கும்போது சாட்சிகள் இருக்கும், तो ऐसा आप कोर्ट में देखते समय गवाही होती है, ரெண்டு சைடுலயும் சாட்சிகள் இருக்கும். दोनों तरफ में भी गवाही होती है. இப்போ ஒரு மனிதனை சாட்சியாக வைத்திருக்கும் பொழுது एक मनुष्य को एक गवाही के रूप में रखते समय இப்போ அந்த மனிதன் वो मनुष्य எது சாட்சியாய் நிறுத்தப்பட்ட ஒரு மனிதன் कौन जो गवाही रूप में खड़ा किया वो मनुष्य இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும், जो शपथ को सुनते हुए भी, அங்க ஒரு ப்ராமிஸ் ஒரு வாக்கும் பண்ணிருக்கு, அதை கேட்டிருந்தும் तो वहां पे एक शपथ खाई गई उसे सुनकर भी, தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து जो जानता है वो देखा है उसे प्रकट न करते हुए அவன் பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். पाप करते समय वो अपने अधर्म को बोझ उठाएगा. அப்போ ஒரு மனிதனை एक मनुष्य को ஒரு காரியத்திற்கு சாட்சியாக கொண்டு போகிறோம். एक मनुष्य के एक गवाही के रूप में ले जाते हैं. அந்த மனிதன் தவறு நடந்த இடத்தில் தவறு யார் செய்தார் என்று பார்த்திருக்கிறார், तो मनुष्य जो गलती हुआ है कौन गलती क्या करके वो देखा है அல்லது கேள்விப்பட்டு இருக்கிறார். तो सुना है. இப்போ அந்த மனிதனை கொண்டு போகும் பொழுது तो मनुष्य को ले जाते समय அந்த மனிதன் அங்கு நிற்கப்படுகிற இடத்துல, சாட்சி விசாரிக்கப்படுகிற இடத்துல जो मुकदमा पूछताछ करने वाले जगह पर அவன் தான் கண்டதையும் அதை போல கேட்டதையும் அறிவியாதிருந்து, जो आपने उसने देखा और उसने सुना उसको प्रकट नहीं किए, तो அப்ப அறிவியாதிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? प्रकट नहीं करेगा तो இதுல ரெண்டு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. यहाँ पे दो कार्य छुपी हुई है. ஒன்று பொய் அடங்கி இருக்கிறது, एक तो झूठ छुपी हुई है, இரண்டாவது உண்மையை மறைத்தல் அடங்கி இருக்கிறது. एक तो अपने सच्चाई को छुपाना वहाँ पे है. அப்போ ஒரு குற்ற நிவாரண பலிக்கான குற்றம் என்று பார்க்கும் பொழுது एक दोष बलि के लिए दोष हमें देखते समय முதலாவது குற்றம் பொய். तो पहला दोष है वहाँ पे झूठ. இப்போ ஒரு மனிதன் பொய் சொல்லக்கூடாது என்பது தேவ கட்டளை. जब एक मनुष्य झूठ नहीं बोलना है परमेश्वर का आज्ञा है. இந்த பொய்யை குறித்து நான் பார்க்கும் பொழுது झूठ के बारे में देखते समय மனுஷனுக்கு விரோதமான பொய்யும் இருக்கிறது, तो मनुष्य के विरुद्ध झूठ भी है, தேவனுக்கு விரோதமான பொய்யும் இருக்கிறது. तो परमेश्वर का विरुद्ध झूठ भी है. இப்போ யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது निर्गमन 20वां अध्याय 16 वचन को देखते समय பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, तो किसी के विरुद्ध झूठी साक्षी न देना. அப்போ ஒரு மனிதனுக்கு விரோதமாக एक मनुष्य के विरुद्ध பொய் சாட்சி சொல்லக்கூடாது. झूठी साक्षी न कहना. அப்படி என்றால் ऐसा बोले तो அந்த மனிதன் தவறு செய்யாத ஒரு மனிதனை एक दोष नहीं किया हुआ एक मनुष्य को நான் சொல்லுகிற பொய்யின் நிமித்தம் मैं जो कहने वाला झूठ के कारण அவனை தண்டனைக்கு உட்படுத்த கூடாது. उसके दंड में लेने जाना இன்னைக்கு है. நம்ம தேசத்துல பார்க்கும் பொழுது आज हमारे देश में देखते समय अनेक இடங்கள்ல பொய் சாட்சி தான் இருக்கிறது. तो कई सारे जगह पर झूठी गवाही है, அதிகாரத்தின் நிமித்தம், जो अधिकार के कारण, பணத்தின் நிமித்தம், पैसा के कारण, அதை போல தன்னுடைய பெயர் புகழின் நிமித்தம் तो अपने नाम के कारण அநேக இடங்கள்ல குற்றங்களை மறைப்பதற்கு பொய் சாட்சிகளை कई பயன்படுத்துகிறார்கள். सारे जगह पर दोष को छुपाने के लिए झूठे गवाही को खड़ा करते हैं. ஆனால் இந்த பொய் என்பது ஒரு குற்றமாய் தேவன் பார்க்கிறார். ये जो झूठ है इसे दोष के रूप में परमेश्वर देखता है. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தின் 11-12 நீங்கள் வாசிக்கும் பொழுது लेवी के 19वां अध्याय 11 और 12 में देखते समय நீங்கள் களவு செய்யாமலும் तुम चोरी न करना வஞ்சனை பண்ணாமலும் और एक दूसरे से न ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். और न झूठ बोलना. அடுத்த வசனம் சொல்லுகிறது, अगला वचन कहती है என் நாமத்தை கொண்டு तुम मेरे नाम की பொய்யானை இடுகிறதினால் झूठी शपथ खाके உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்களும் இருப்பீர்களாக. अपने परमेश्वर के नाम का अपवित्र ठहराना. நான் கர்த்தர். मैं यहोवा हूं. அப்போ இங்க சொல்லப்படுகிறது ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். एक दूसरे से झूठ नहीं कहना. அப்போ நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में எந்த ஒரு மனிதனுக்கு விரோதமான பொய்யும் சொல்லக்கூடாது. एक मनुष्य कोई मनुष्य के विरुद्ध झूठ नहीं बोलना है. அதே போல ஒரு மனிதனோடு பேசும் பொழுது நாம் பொய்யை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. तो एक मनुष्य से बात करते समय हमें झूठ को बांट नहीं लेना है. ஒரு பொய் சாட்சியாகவே மாறுகிறது. एक झूठ जो है गवाही बन जाती है. அது தவறு செய்யாத ஒரு மனிதனை தவறு செய்தவனாய் காட்டுகிறது. एक निर्दोष मनुष्य को दोषी बना देती है. இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது एक जगह पर देखते நீங்கள் समय ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது கூட एक दूसरे से बातचीत करते समय பொய்யை பேசாதிருங்கள். तो झूठ को बांट मत பொய் लेना. சொல்லக்கூடாதுன்னு வசனம் சொல்லுகிறது. झूठ नहीं बोलना करके அப்ப कहा நாம் है. பேசுகிற வார்த்தைகள் हम जो बात करते शब्द எந்த அளவுக்கு உண்மை என்று புரிந்து கொண்டு நாம் பேச வேண்டும். कितना वो सच है बोलकर जान पड़ताल करने के बाद बोलना है. இன்னைக்கு நம்ம இந்த சோசியல் மீடியால பார்த்தோம் அப்படினா आज हम सोशल मीडिया में देखते समय உண்மை எதுனே தெரியாது. वो सच क्या करके ஆனா हम எல்லா पहचान सकते இடத்துக்கு हैं. ஷேர் பண்ணிட்டு तो இருப்பாங்க. कई सारे जगह पर उसे शेयर करते हैं. ஹalleluya. हालेलुया. வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லயா இருக்கட்டும், व्हाट्सएप होने दो या फेसबुक होने दो, பொய்ய அப்படி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்றாங்க. तो झूठ को ऐसे फैला देते हैं. ஹalleluya. हालेलुया. அதானே கவர்மெண்ட் சில காரியங்களை பிளாக் பண்ணுது. तो इसीलिए सरकार कुछ चीजों को बंद कर देती அதே है. போல நாம் பேசும் பொழுது கூட और वैसे हम बात करते समय நாம் பொய்யை பேசாதபடிக்கு हम झूठ नहीं बोलना है. உண்மையை பேச அதிகமாய்
பழக்கிக் கொள்ள வேண்டும் நாம். सच्चाई को बोलने के लिए अधिक हम आदत कर लेना है. ஏன் தெரியுமா? क्यों पता है? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. नीति वचन 19वां अध्याय 5वां वचन इस तरह कहती है. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். जो झूठी गवाही है वो जो दंड से नहीं बचेगा. பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. झूठ बोला करता वो भी नहीं बचेगा. அப்ப பொய் சாட்சியா இருக்கட்டும், तो झूठी गवाही होने दो, அல்லது பொய் பேசுகிறவர்களா இருக்கட்டும், झूठ बोलने वाला होने दो, இந்த ரெண்டு பேருமே தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. दो लोग जो है परमेश्वर के न्याय से बच नहीं सकते करके शास्त्र कहती है. அப்ப ஒன்று, மனிதனுக்கு விரோதமாக நாம் பொய் சாட்சியா இருக்க கூடாது. एक मनुष्य के विरुद्ध हम झूठी गवाही बनकर नहीं रहना है. யாரோ ஒருவரோட பணம் வாங்கிட்டு நாம் பொய் சாட்சிகளாய் மாறக்கூடாது. दूसरे किसके पास पैसा लेकर हम झूठी गवाही नहीं बनना है. நமக்கு பிடித்தவர்கள் நம்மோடு பழகினவர்கள் என்று சொல்லி பொய் சாட்சியாய் மாறக்கூடாது. नहीं तो हमारे जान पहचान के लोग बोलकर उनके लिए एक झूठी गवाही नहीं बनना है. இரண்டாவதாக நாம் ஒவ்வொருவரோடு பேசும்பொழுது முடிந்த அளவு உண்மையை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். हम एक दूसरे से बात करते समय सच को बोलने के लिए हम सीख लेना है. நமக்கு அது உண்மை இல்லை என்று தெரியல, அதை குறித்து பேசாதிருங்கள். तो अगर हम सच करके नहीं जानते हैं तो उसके बारे में मत बोलना. இதன் நிமித்தம் अनेक குடும்பங்களிலும் சபைக்குள்ளும் अनेक குழப்பங்கள் உண்டாகும். इसके कारण कई सारे परिवारों में कलीसिया में गड़बड़ हो जाती है. நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை हम जो चीज को नहीं जानते हैं பேசாமல் இருப்பது மிக நன்றாயிருக்கும். न बोले बिना रहना बहुत अच्छा होगा. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு अनेक वेल्ला தேவ பிள்ளைகள் கூட आज कई सारे जगह पे परमेश्वर के बच्चों भी பார்க்காத ஒரு காரியத்தை, हम जो नहीं देखते हैं, தான் கேட்காத ஒரு காரியத்தை, जो नहीं सुनने वाला कार्य है, சரளமாக பொய்யாய் பேச பழகிவிட்டார்கள். वो जो पूरे रीति से झूठ बोलने के लिए सीख लिए हैं. சோ இன்னைக்கு முடிந்த அளவுக்கு நம்முடைய உதடுகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். हो सकता है जितने से ज्यादा हम हमारे होठों को बचा सकते हैं बचा रखना है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு மத்தியானம் நீ கேட்ட வசன தேவ வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. दोपहर में परमेश्वर के वचन को सुने रहेंगे. என் உதடுகளை தொடுங்கப்பா. मेरे होठों को आप छुइए. சோ அதை போல தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லணும். वैसे हम परमेश्वर से आज मांगना है. என் உதடுகளுக்கு காவல் வைங்க தகப்பனே. मेरे होठों के लिए रखवाले रखो. என் உதடுகளை நீங்க தொடுங்க தகப்பனே. मेरे होठों को आप छुइए. அதனால தான் நாம் பொய்களை பேசாதபடி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். झूठ न बोलने ऐसा हम सीख लेना चाहिए. வசனம் சொல்லுகிறது, முடிந்த அளவு நீங்கள் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாய் பேசுங்கள். तो कितना हो सकता है दूसरे के लिए भक्ति बढ़ोतरी के लिए बात करना करके शास्त्र कहती है. இரண்டாவதாக தேவனுக்கு விரோதமான ஒரு பொய் இருக்கிறது. दूसरा परमेश्वर के विरुद्ध एक झूठ है. தேவனுக்கு விரோதமான பொய் எது? तो परमेश्वर के विरुद्ध क्या झूठ है? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, नीति वचन 3 अध्याय 6वां वचन को देखते समय, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. उसके वचनों में कुछ मत बढ़ा, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார். ऐसा ना हो कि वह तुझे डांटे और तू झूठ ठहरे, நீ பொய்யனாவாய், तू झूठा ठहरे. அப்போ இங்க வசனம் சொல்லுகிறது, या तो वचन कहती है அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. उसके वचनों में से कुछ मत बढ़ा. ஆண்டவர் நமக்கு வசனங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने वचन को लिख कर हमें दिया है. வசனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, इस वचनों के बारे में शास्त्र कहती இது है பரிசுத்த ஆவியினால் ये पवित्र आत्मा के द्वारा ஏவப்பட்டு जो उत्साहित किया गया, பரிசுத்த மனிதர்களால் पवित्र मनुष्य के द्वारा எழுதப்பட்டதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். लिखा गया ये पवित्र शास्त्र है. இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் அப்படி ஏதோ எல்லா மனிதருக்கும் கர்த்தர் கொடுக்கல. ये पवित्र शास्त्र को सारे मनुष्य को परमेश्वर ने नहीं दिया है. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட மனிதர்கள் தான் இதை எழுதி இருக்கிறார்கள். पवित्र आत्मा से उकसा गए लोग ही इसको लिखे हैं. அதனால இந்த வசனத்தை பேசும் பொழுது तब ये वचन को बोलते समय நாம் எப்பொழுதுமே हम हर समय வசனத்தை கூட்டியோ குறைத்தோ பேசக்கூடாது. वचन को बढ़ा के या कम करके नहीं बोलना है. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால இந்த வசனத்தை ஒருவன் கூட்டுவான் என்றால், ये वचन में कोई बढ़ाता है तो, அல்லது இந்த வசனத்தை ஒருவன் குறைப்பான் என்றால், यदि ये वचन में कोई कम करेंगे அவன் तो பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. झूठे करके वचन बताती है. வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, प्रकाशित वाक्य आखिरी अध्याय में देखते समय 22ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 22वां अध्याय उसका 19वां वचन कहती है, ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து यदि कोई इस भविष्यवाणी की पुस्तक की बातों में से எதையாகிலும் எடுத்து போட்டால், कुछ निकाल डाले, ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். तो परमेश्वर जीवन के पेड़ और पवित्र नगर में से जिसकी चर्चा इस पुस्तक में है उसका बाग निकाल देगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த வசனத்தோடு எதையும் கூட்டி பேசக்கூடாது. इस वचन के साथ किसी चीज को बढ़ा के नहीं அது बोलना है. நம்முடைய வார்த்தையில பொய்யாய் மாறுகிறது. तो हमारे जीवन में एक झूठ बन அது सकती है. தேவனுக்கு விரோதமான பொய்யாய் மாறுகிறது. परमेश्वर के विरुद्ध एक झूठ बन जाती है. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ऐसा 59वां अध्याय 13 वचन इस तरह कहती है, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி, यहोवा के विरुद्ध अपराध के பொய் பேசி झूठ बोलकर எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், हमारे परमेश्वर को छोड़कर पीछे हट गए, கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், जो अंधेर करने वाले और उलटफेर करने की बातें की, கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து, तो हमने झूठ बातें मन में गढ़ी, இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம், तो हृदय से उसे प्रकट कराए. அப்ப கர்த்தருக்கு விரோதமான துரோகம் பண்ணி பொய் பேசினார்கள். परमेश्वर के विरुद्ध अंधेर और उलटफेर
हेरफेर करे என்ன போய் பேசினார்கள்? क्या झूठ बोले? கள்ள வார்த்தையை கர்ப்பம் தரித்து अंधेर करने वाले बातों को गर्भ देकर இருதயத்திலிருந்து பிறக்க பண்ணினார்கள். हृदय में से प्रकट किए। இதனால நடந்த காரியம் என்ன தெரியுமா? इससे क्या हुआ पता है? அதே அதிகாரத்தின் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, वही अध्याय के 15 वचन कहती है சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. जो सच्चाई खोई और खोई गई। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சத்தியம் தள்ளுபடியாக காரணம் என்ன? उस सच्चाई खोई जाने के कारण क्या है? இருதயத்திலிருந்து பேசின பொய், हृदय में से किया हुआ बोला हुआ झूठ, கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல் परमेश्वर के वचन को न बोलते हुए கள்ள வார்த்தையை பேசினது, कपट वचन को बोलकर இருதயத்திலிருந்து நாம் பேசினோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. हृदय में से बोले करके कहा गया அது है। இருதயத்திலிருந்து பிறந்து இருக்கிற வார்த்தைகள். हृदय से जन्म हुआ शब्द है। அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பேசினால் அது பொய்யனாய் இருக்கிறார். ऐसे कोई शब्द कहा तो वो झूठा है। அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது परमेश्वर वचन को बोलते समय அந்த வார்த்தையிலிருந்து எதுவும் எடுக்காதபடிக்கும், उस वचन में से कोई किसी चीज को मत उठाओ, அந்த வார்த்தையோடு கூட நம்முடைய மனதில் இருக்கிற காரியங்களை சேர்க்காதபடிக்கும், उस वचन से हमारे वचन के साथ हमारे मन में से वो जन्म होती है उसे न जुड़ाना, நாம் மிகவும் எச்சரிக்கையாய் பேச வேண்டும். बहुत सावधानी से बोलना है। ஏன்னா கர்த்தருக்கு விரோதமான பொய் பேசக்கூடாது. நம்ம प्रभु के विरुद्ध हम झूठ नहीं बोलना है। அவருக்கு விரோதமான நம்ம பாவத்தை செய்யக்கூடாது. उसके विरुद्ध हम पाप नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது प्रेरितों की किताब 5वां अध्याय 4वां वचन में நிலத்தை देखते வெட்டி கொண்டு வருகிறார்கள். समय जमीन को बेचकर ले आते ஆனால் हैं, ஒரு பங்கை மறைத்து வைத்து விட்டார்கள். लेकिन एक भाग को छुपा दिए। பேதுரு அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்லுகிறார், प्रेरित पत्र इस तरह कहता है, இப்ப உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? तेरे मन में ऐसे विचार क्यों आई? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். तुम मनुष्य से नहीं परंतु परमेश्वर से झूठ बोला। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அனனியா சப்ரேனா மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னார்கள். अननिया सफीरा मनुष्य के विरुद्ध परमेश्वर के विरुद्ध झूठ बोले। அதனால நடந்த காரியம் என்ன? उसका कारण क्या हुआ? நம்ம வாசம்ல பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்புவதில்லை. तो झूठ बोलने झूठे गवाही देने वाला दंड से नहीं बचेगा। பொய் சொல்லுகிறவன் தப்புவதில்லை. तो झूठ बोलने वाला नहीं बचेगा। அங்க ஒரு ஆக்கினை வந்தது. वहां पे एक दंड आई। ரெண்டு பேரும் உடனே மரித்து போனார்கள். दो जन तुरंत मर गए। சோ இன்றைக்கு நாம் மனிதனுக்கு விரோதமாய் இருக்கட்டும், तो ये आज के दिन मनुष्य के विरुद्ध होने दो, தெய்வனுக்கு விரோதமாய் இருக்கட்டும், परमेश्वर के विरुद्ध होने दो। நாம் பொய் சொல்லாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். हम झूठ न बोलते हुए हमारे चौकसी कर लेना இது है। குற்றமாய் இருக்கிறது. ये दोष बन जाएगी। கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, कोलोसियर 3 अध्याय 9वां वचन कहती है, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், एक दूसरे से झूठ मत बोले பழைய करो। மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். तुमने पुराने मनुष्यत्व और उसके कामों समेत उतार डालो। அப்ப இந்த பொய் சொல்லுதல் என்பது பழைய மனுஷனுடைய செய்கைகள். झूठ बोलना बोले तो पुराने मनुष्यत्व के एक काम है। அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, एक उद्धार पाए एक परमेश्वर का मनुष्य, ஞானஸ்தானம் எடுத்த ஒரு தேவ பிள்ளை, जब बपतिस्मा पाए एक அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, अभिषेक किया गया एक परमेश्वर का बच्चे, பழைய மனுஷனுடைய செய்கைகளை வைக்க கூடாது. पुराने मनुष्य तत्व का एक क्रिया को नहीं रखना அப்ப है। என்ன ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. उसे कहा है एक दूसरे से झूठ नहीं बोलना है। ஏன் தெரியுமா? क्यों पता है? நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. हमारा परमेश्वर झूठ बोलने वाला परमेश्वर नहीं है। என்னாகமம் 23:19 அப்படி சொல்லுகிறது. गिनती 23:19 इस तरह कहती है, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. वो झूठ बोलने के लिए मनुष्य नहीं है। நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறவரும் அல்ல, हमारा परमेश्वर झूठ भी बोलने वाला नहीं பொய்யனை है, ஏற்றுக்கொள்கிறவரும் அல்ல. झूठ को स्वीकार भी नहीं करेगा। தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, टाइटस पहला अध्याय 3वां वचन इस तरह कहती है, அவர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி. झूठ न बोलने वाला एक परमेश्वर है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்ட்ட பொய்யே கிடையாது. उसके पास कोई झूठ नहीं है। அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டு वैसा இருக்கிறோம். एक परमेश्वर का हम आराधना कर रहे हैं। அந்த தெய்வத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு उस இருக்கிறோம். परमेश्वर की आवाज को हम सुन रहे हैं। அந்த தெய்வத்தின் வழியில நாம் நடந்து கொண்டு उस இருக்கிறோம். परमेश्वर के मार्ग में हम चल रहे हैं। நாமும் நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். हम भी अपने आप को चौकसी कर लेना है, संभाल ஏன் लेना தெரியுமா? है। அந்த பொய்யிற்கான பலன் என்ன? क्योंकि ये झूठ के जो फल क्या है पता நான் है? பொய் பேசினால் என்ன பலன் கிடைக்கும்? मैं अगर झूठ बोला तो क्या फल मिलेगी? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, प्रकाशित वाक्य दूसरा 21ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம், 21वां अध्याय 8वां वचन को देखते समय, ரெவெலேஷன் சாப்டர் 21:8ல பார்க்கும் பொழுது, प्रकाशित वाक्य 21:8 में देखते பொய் समय, சொல்லுகிறவர்கள் झूठ बोलने वाले இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். जो दूसरे जो झूठ बोलने के जब बाग झील में मिलेंगे। அல்லேலூயா. हालेलुया। அவங்க இரண்டாம் மரணத்துல சந்திப்பார்கள். அவர்கள் दूसरे मृत्यु में मिलेंगे। அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். जो अग्नि और आग से गंधक में जलती वहां पे मिलेंगे। பொய்யர்களுக்கு பரலோகத்துல இடம் கிடையாது. झूठ बोलने वाले के स्वर्ग में जगह नहीं है। பொய்யர்களுக்கு நரகத்துல தான் இடம். झूठ बोलने वाले के नरक में ही जगह है। அதான் ஆக்கினைக்கு அவர்கள் தப்புவதில்லை. इसलिए वो दंड से नहीं बचेंगे। சோ இந்த குற்றத்தை நாம் செய்யக்கூடாது. इस दोष को हमने करना है। அல்லேலூயா. அப்ப ஒரு குற்றம் என்று ஒரு தேவன் நிர்ணயித்திருக்கிற ஒரு குற்றம் என்று பார்க்கும் பொழுது, परमेश्वर निर्णय किया एक दोष हम देखते समय, முதலாவதாக பொய், पहला झूठ, இரண்டாவதாக दूसरा உண்மையை மறைக்கிற காரியம். सच को छुपाने वाला एक कार्य। சில வேளையில நமக்கு உண்மை தெரியும், कुछ समय हम सच्चाई को जानते ஆனால் हैं, அந்த உண்மையை சொல்லுவதில்லை. तो वो सच्चाई को हम नहीं बताते हैं। ஏனென்றால் क्यों?
நாம் அவர்களோடு வைத்திருக்கிற அந்த உறவின் நிமித்தம் उनके साथ रखा हुआ रिश्ते के कारण அல்லது அவர்களோடு பழகின ஒரு பழக்கத்தின் நிமித்தம் तो उनके साथ हम एक जान पहचान के कारण நாம் சில வேளையில உண்மையை மறைக்கிறோம். कुछ समय में सच्चाई को छुपाते हैं. மனிதனுடைய காரியத்துல உண்மையை மறைக்க கூடாது. मनुष्य के कार्य में झूठ को नहीं सच्चाई को नहीं छुपाना है. அதே போல தேவனுடைய காரியத்திலும் உண்மையை மறைக்க கூடாது. वैसे भी परमेश्वर का कार्य में सच्चाई को नहीं छुपाना है. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. निर्गमन 23 अध्याय पहला वचन इस तरह कहती है, அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, झूठी बात न फैलाना, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க, अन्यायी साक्षी होकर ஆகாதவனோட கலவாயாக, दुष्ट के साथ न देना. அப்போ ஆகாதவனோட நீ கலந்து விட்டால் अगर दुष्ट के संगी हो जाए तो கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருப்பாய். अन्याय गवाही बनकर तुम रहेगा. நாம் உண்மையுள்ள சாட்சியாய் இருக்க வேண்டும். हम एक सच्चाई गवाही बनकर रहना चाहिए. சத்தியத்தின் சாட்சியாய் இருக்க வேண்டும். सच्चाई का गवाही बनकर रहना चाहिए. கொடுமையுள்ள சாட்சி யார் தெரியுமா? तो अन्यायी साक्षी कौन है पता है? உண்மையை மறைக்கிறவன். जो कोई झूठ को छुपाता है. அதனால தான் ஆகாதவனோட கலந்து கொள்கிறானவன். इसलिए वो दुष्ट के साथ संग करता है. ஆகாதவனோடு கலந்து கொள்ள கூடாது. अब दुष्ट के साथ नहीं मिलना है. துன்மார்க்கரோடு கலந்து கொள்ள கூடாது. अधर्म के साथ नहीं मिलना है. அநியாயம் செய்கிறவரோடு கலந்து கொள்ள கூடாது. अन्याय के साथ हम नहीं मिलना है. நாம் நீதி செய்கிறவரோடு கலந்து கொள்ள வேண்டும். अधर्मी के साथ संगी बनकर रहना है. அவர்களுக்காக சாட்சியாய் நிற்க வேண்டும். उनके लिए गवाही रूप खड़े होना है. ஆனா अने சில வேளையில் तो कुछ समय में நாம் ஆகாதவர்களுக்கு கலந்து கொண்டு तो हम दुष्ट के साथ मिलकर உண்மையை மறைக்கிறவர்களாய் இருக்கிறோம். सच्चाई को छुपाने वाला बनकर रह जाते हैं. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. नीति वचन 29वां अध्याय 24वां वचन कहती है. Proverbs 29:24ல பாருங்க. नीति वचन 29 से 24 को देखते हैं. திருடனோடே பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான். जो चोर के संगति करता है वो अपने प्राण को बैरी होता है. சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். शपथ खाने पर भी वो बात को प्रकट नहीं करता. திருடனோடே பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் चोर के साथ संगति करता है. அவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? क्या करता पता है? அவன் சாபம் வரும் என்று கேள்விப்படுகிறான். वो श्राप आएगी बोलकर जानता है. திருடனோடே பங்கிட்டால் अगर तू चोर के साथ संगति रखेगा तो சாபம் வரும், तुम्हें शाप आएगी, உனக்கு தண்டனை வரும், तुझे दंड आएगी என்று கேள்விப்பட்டாலும் கூட ऐसे जानते हुए भी அவன் அதை வெளிப்படுத்த மாட்டானா. उसे प्रकट नहीं करेगा. ஏன் தெரியுமா? क्यों पता है? அவன் திருடனோட பங்கு இருக்கிறது. क्योंकि उसके साथ चोर के साथ बागी है. கொலைகாரனோட பங்கு இருக்கிறது. उधर कातिल के साथ उसका बाग है. अनेक வேளையில कई सारे समय में இப்படிப்பட்ட अनेक உண்மையை மறைக்கும்படி மற்றவர்களோடு இணைந்திருக்க கூடாது. तो ऐसे कई सारे सच्चाई को छुपाने लायक कई सारे लोगों के साथ संगति नहीं रखना है. हालेलुया. हालेलुया. நன்றாய் விசாரணை செய்கிற நியாயாதிபதிகளை குறித்து வசனம் சொல்லுகிறது. तो अच्छे पूछताछ करने वाला न्यायाधीश के बारे में वचन कहती है. உபாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 18-19ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது व्यवस्था 19वां अध्याय 18 और 19 में पढ़ते समय நன்றாய் விசாரணை செய்கிறவர்கள் யார்? अच्छे पूछताछ करने वाला कौन? ஒரு சாட்சி கள்ள சாட்சி என்று தோன்றினால் अगर एक कोई झूठी गवाही करके जानते हैं அவன் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டுகிறான் என்று கண்டால் तो अपने भाई के ऊपर दोष लगाते हुए ऐसे दिखते हैं. தான் செய்ய நினைத்தபடி அவனுக்கு செய்ய கடவைகள். तो अपने कैसे करना है उसे उसके अनुसार करना है. அல்லேலூயா. அப்ப ஒரு சாட்சி கள்ள சாட்சி என்று வரும் பொழுது अगर झूठी गवाही आते समय அவனை தண்டனைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. उसके दंड के लिए सौंप देना करके वचन कहती है. பாருங்க ஏசாயா 28:2ல ऐसे 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல दूसरा वचन में அங்கு ஏசாயா சொல்லுகிறார். वहां पे ஏசாயா कहता है, ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है நீ ஒரு காரியத்தை எழுதி வை. तू एक कार्य को लिख के रख. அது எழுதி வைக்கும் பொழுது लिख के रखते समय அவர் சொல்ல உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய विश्वास योग्य पुरुषों உரியாவையும் अर्थात उरिया எபேரகியாவின் குமாரனாக சகரியாவையும் சாட்சிகளாக வைத்துக்கொண்டே. जकरिया के पुत्र जकरिया को गवाही बना दे. அப்ப இந்த உரியா சகரியா ரெண்டு பேர் யார் தெரியுமா? ये उरिया और जकरिया कौन पता है? உண்மையுள்ள சாட்சிகள். विश्वास योग्य पुरुष है. சோ இன்னைக்கு நாம அந்த உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்க வேண்டும். ऐसे विश्वास योग्य गवाही बनकर रहना चाहिए. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்து 18ஆம் வசனத்தை பாருங்க. पहला सामुएल 3 अध्याय 18 वचन को देखते समय ஏலி சாமுவேலிடம் கேட்கிறார். एली सामुएल से पूछता है, தேவன் உன்னோடு பேசின காரியத்தை எதையும் மறைக்காத. परमेश्वर तुमसे जो कुछ बोला उसे मत छुपा. சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் सामुएल किसी भी चीज को उससे नहीं छुपाया. அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். उस कार्य सारे चीजों को उसे बता दी. இதை சொல்லுகிறதுனால इसे कहने पर ஏலி கோபப்படலாம். एली गुस्सा हो सकता है. ஏலி தவறாக கூட நினைக்கலாம். ऐसी गलत मान सकता है. ஆனா சாமுவேல் எல்லாவற்றையும் உண்மையாக சொன்னார். लेकिन सामुएल सारे चीजों को सच्चाई बता दिया. இன்னைக்கு நாம் கூட மனிதர்களோடு பேசும் பொழுது आज मैं कुछ मनुष्य से बातें करते समय உண்மையை மறைத்து ஒரு நாள் பேசக்கூடாது. झूठ को छुपाकर कुछ नहीं कर, सच्चाई को छुपाकर कुछ नहीं அந்த कहना இடத்துல है. இருக்கும் பொழுது वो जगह पर हम रहते समय தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம். तो परमेश्वर के सामने एक दोषी बनकर रह जाएंगे. அப்ப மனிதனுக்கு முன்பாக உண்மையை மறைக்க तो கூடாது. मनुष्य के सामने सच्चाई को नहीं छुपाना है. தேவனுடைய காரியத்துல உண்மையை எப்படி மறைக்க तो கூடாது? परमेश्वर के सामने कैसे सच्चाई को नहीं छुपाना है. யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 40ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது யோவான் 8वां अध्याय 40वां वचन को देखते समय தேவனிடத்தில் கேட்டு இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய
என்னை கொல்ல தேடுகிறீர்கள். परंतु अब तुम मुझसे ऐसे मनुष्य को मार डालना चाहते हो जिसने तुम्हें वह सत्य वचन बताए जो परमेश्वर से सुना. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், यीशु मसीह कहता है தேவனிடத்தில் கேட்டு இருக்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். जिसने परमेश्वर सत्य वचन जो परमेश्वर में जाना उसे मैं कहता हूं. அதனால நீங்க என்ன கொல்ல தேடுறீங்க. इसलिए आप मुझे मारने के लिए ढूंढते हो. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு यीशु मसीह के लिए சத்தியத்தை சொன்னதுனால மரணம் வருகிறது. सत्य को कहने पर मृत्यु आती है. கொலை மிரட்டல்கள் வருகிறது. जो धमकी आती है. ஹalleluya. ஆனாலும் கூட फिर भी அவர் சொல்கிறார், நான் சத்தியத்தை தான் சொல்றேன். फिर भी वो कहता है मैं सत्य को मैं कहता हूं. அப்ப நாம் அறிந்த சத்தியத்தை हम जो जाने हो सत्य को ஒரு நாளும் மறைத்து வைக்க கூடாது. कभी भी हम उसे छुपा के नहीं அப்படி रखना है. மறைத்து வைத்தோம் என்றால் ऐसा हम छुपा के அது रखेंगे तो உண்மையை மறைக்கிற குற்றமாகும். उस सच्चाई को छुपाने वाला दोष बन जाएगी. யோவான் 18:37 வசனத்தை பார்க்கும் பொழுது योना 18 अध्याय 37 वचन को देखते समय சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன். सत्य के बारे में गवाही देने के लिए मैं आया हूं. அதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். इसलिए मैं जन्म हुआ हूं. ஹalleluya. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வேலை என்ன தெரியுமா? यीशु मसीह का काम क्या पता है? தேவனிடத்தில் கேட்ட அந்த சத்தியத்தை அப்படியே பிரசங்கிப்பது. जब परमेश्वर के बारे में सुना वो सत्य को वैसे बताना. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு நாமும் கூட आज हम भी சத்தியம் என்னன்னு நமக்கு தெரியும். सत्य क्या करके हम जानते हैं. தீமோத்தேயை போல तिमोथी के समान சிறு வயதிலிருந்தே இந்த வேத எழுத்துக்களை கற்றவர்கள் நாம். द बलकपन से शास्त्र अक्षरों को हम सीखे हैं. ஹalleluya. हालेलुया. ஒரு சில பேர் மட்டும் தான் ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். तो एक कुछ लोग ही परमेश्वर को नया रूप में स्वीकार करके आए हैं. अनेகர் சிறு வயதிலிருந்தே கற்றவர்கள். कई सारे लोग बलकपन से सीखे हुए हैं. எத்தனை பேருக்கு அந்த சத்தியத்தை நாம் சொல்லி இருக்கிறோம்? कितने लोग हम सच्चाई को बताए हैं. எத்தனை பேருக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து இருக்கிறோம்? कितने लोग इस सुसमाचार को हम प्रचार किए हैं. சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் அது எனக்கு ஐயோ என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். अगर सुसमाचार को हमने प्रचार नहीं किया तो मेरे लिए हाय करके प्रेरित पौलुस कहता है. என்னுடைய கடமை என்றும் அவர் சொல்லுகிறார். मेरी ये जिम्मेदारी बोलकर वो कहता அப்ப है. நம்மேல் விழுந்த ஒரு கடமையை हमारे ऊपर गिरा हुआ जिम्मेदारी को நாம் செய்ய தவறும் பொழுது अगर हम नहीं करेंगे நமக்கு சம்பளம் கிடைக்காது. तो हमें पगार नहीं मिलेगी. நம்ம ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. हमारे लिए काम दिया गया அந்த வேலையை செஞ்சா நமக்கு சம்பளம் உண்டு. वो काम को हम किए तो हमें पगार मिलेगी. அப்படி இல்லனா சம்பளம் கிடையாது. नहीं तो वो तनख्वाह हम नहीं मिलेगी. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு கடமையை ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए एक जिम्मेदारी एक नौकरी को दिया है. உலகம் எங்கும் போய் சொல்லுங்க. सारे जगत में जाकर कहो. இந்த சத்தியத்தை சொல்லுங்க. इस सच्चाई को कहो. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. इस सुसमाचार को प्रचार करो. நாம் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொண்டு हम இருக்கிறோம்? कितने लोग हम कह रहे हैं. நாமும் யார் தெரியுமா? तो हम भी कौन पता है. अनेक வேளையில உண்மையை மறைக்கிற குற்றவாளிகள் தான். कई सारे समय में सच्चाई को छुपाने वाले एक ஒருவன் दोष சத்தியத்தை है. அறிந்திருந்தும் அதை சொல்லாது இருந்தால், अगर कोई सच्चाई को जानते हुए भी से नहीं कहे तो, ஒருவன் சத்தியமாக இயேசுவை அறிந்திருந்தும் அவரை குறித்து பேசாது இருந்தால், कोई सच्चा यीशु को जानते हुए प्रकट नहीं किया तो அவன் தெய்வனுக்கு முன்பாக குற்றவாளியாய் நிற்கிறான். वो परमेश्वर के सामने दोषी बनकर है. இன்னைக்கு நீங்களும் நான் அந்த நிலையில இருக்க கூடாது. आज मैं और आप उस स्थान में नहीं रहना है. சங்கீத 40 அதிகாரத்தின் 10 வசனத்தில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். बन संहिता 40:10 40:10 में इस तरह कहता உம்முடைய है. நீதியை நான் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. आपके धर्म को मेरे मन में नहीं रखा. உமது சத்தியத்தையும் உம்முடைய ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். मैंने तेरे सच्चाई और तेरे किया उद्धार को की चर्चा की है. உமது கிருபையும் உம்முடைய உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு तो मैंने तेरी करुणा और सत्यता बड़ी सभा से गुप्त नहीं நான் रखी. ஒளித்து வைக்கவில்லை. मैं गुप्त नहीं रखा, छुपा के नहीं रखा. தாவீது ஒளித்து வைக்கலன்னு சொல்றார். दाऊद ने कहा मैं छुपा के नहीं रखा. என் இருதயத்துல அவருடைய நீதியை நான் மறைத்து வைக்கல. उसके धर्म को मेरे हृदय में छुपा के नहीं அவருடைய रखा. சத்தியத்தையும் ரட்சிப்பையும் நான் சொல்லி இருக்கிறேன். उसके सच्चाई और उद्धार को मैंने कहा हूं. எத்தனை பேர் நமக்கு தெரிந்த அந்த சத்தியத்தையும் कितने लोग हम जाने हुए सत्य को நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறோம். हम मिला हुआ ये उद्धार को हम कहे हैं. அப்படி சொல்லி இருந்தால் ऐसे कहे रहेंगे तो சபையில இன்னைக்கு இருக்க இடம் இருக்காது. तो कलीसिया में बैठने के लिए जगह नहीं होगी. அல்லேலூயா. हालेलुया. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் तो उद्धार पाए हर एक परमेश्वर का बच्चा தான் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லி இருந்தால், तो वो पाए हुए उद्धार के बारे में कहे होंगे तो தான் கண்டுகொண்ட இந்த சத்தியத்தை சொல்லி இருந்தால், तो पाए हुए गवाही के ये जो उद्धार के बारे में कहे हो तो எத்தனையோ ஆத்துமாக்களை இன்னைக்கு சம்பாதித்து இருக்கலாம். कई सारे प्राणों को कमा सकते थे. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி செய்யாம अनेகர் நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். कई सारे लोग हम ऐसा नहीं किए, ऐसा नहीं करते हुए बैठे हैं. ஹalleluya. हालेलुया. அப்ப இன்னைக்கு உண்மையை மறைக்க கூடாது. सच्चाई को नहीं छुपाना है. 2 கொரிந்தியர் 4:2 பவுல் அப்போஸ்தலர் இப்படியே சொல்லுகிறார். दूसरा कोरिन्थियों 4 अध्याय दूसरा वचन में प्रेरित पौलुस इस तरह कहता है. நாங்க வேத வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை சொல்லி இருக்கிறோம். हम परमेश्वर के वचन में मिलावट नहीं करते हैं, सच्चाई के रूप में प्रकट किए हैं. ஹalleluya. हालेलुया. அப்போ இந்த சத்தியத்தை மறைக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. इस सच्चाई को नहीं छुपाना करके शास्त्र कहती है. உண்மையை நாம் மனிதர்களுக்கு கூடிய காரியத்திலும் உண்மையை மறைக்க கூடாது. मनुष्य के कार्य में सच्चाई को नहीं छुपाना है. தேவனுடைய காரியத்திலும் உண்மையை மறைக்க கூடாது. परमेश्वर के कार्य में सच्चाई को नहीं छुपाना है. அப்படி உண்மையை
உண்மையை மறைத்தால் என்ன நடக்கும்? अगर सच्चाई को हम छुपाएंगे तो क्या होगा? ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. रोमी का पहला अध्याय 18 वचन इस तरह कहती है, உண்மையை மறைக்கிறவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்? सच्चाई को छुपाने वाले को क्या प्रतिफल मिलेगी? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற, सच्चाई को अधर्म से छुपा के रखने वाले ரோமன்ஸ் 1:18. रोमी को पहला अध्याय 18 वचन, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற जो सच्चाई को अधर्म से छुपा के रखने वाले को, மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும், मनुष्य के सारे जो परमेश्वर के क्रोध तो उन लोगों की सब अभविक्त और अधर्म पर स्वर्ग से प्रकट होता है. தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுகிறது. परमेश्वर का क्रोध स्वर्ग से भड़कती அப்ப है. சத்தியத்தை மறைத்து வைப்பது जो सच्चाई को छुपा के रखना தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணும். तो परमेश्वर के गुस्सा दिलाती है. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உண்மையை மறைச்சோம் அப்படினா, अगर आज हम सच्चाई को छुपाएंगे அது तो மனிதனுடைய காரியத்திலா இருக்கட்டும், தெய்வத்துடைய காரியத்திலா இருக்கட்டும், मनुष्य का कार्य होने दे या परमेश्वर का कार्य होने நாம் दो, உண்மையை மறைக்கும் பொழுது हम सच्चाई को छुपाते समय தேவனுடைய கோபம் வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறது. परमेश्वर का क्रोध भड़कने के लिए तैयार है. தேவனுடைய கோபம் எப்படி இருக்கும்? तो परमेश्वर क्रोध कैसी होगी? வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தின் 7ஆம் 8ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. प्रकाशित वाक्य 15 अध्याय 7 और 8 वचन इस तरह कहती है, தேவனுடைய கோபாக்கினால் நிறைந்த பொற்கலசத்தை கொண்டு வந்தாங்க. परमेश्वर के प्रकोप से भरे हुए 7 सोने के कटोरे के लाए. 7 தூதருடைய 7 வாதைகள் முடியும் வரை, तो 7 स्वर्गदूत की 7 जो महामारी खत्म होने तक ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. कोई भी परमेश्वर का भवन में प्रवेश नहीं कर पाए. பிரவேசிக்க முடியல. प्रवेश नहीं कर पाए. ஹல்லேலூயா. தேவ கோபம் இந்த உலகத்துக்கு வந்துட்டு அப்படினா, परमेश्वर का क्रोध आज दुनिया में भड़क गई तो யாரு நிக்க முடியாது அந்த இடத்துல. कोई वो जगह पर खड़े नहीं रह सकते. ஹல்லேலூயா. हालेलुया. அன்னைக்கு நீங்க சத்தியத்தை சொல்ல நினைச்சாலும் சொல்ல முடியாது. तभी आप सच्चाई को कहना बोले तभी कह नहीं सकते. அந்த வாத முடியற வரைக்கும் தேவாலயத்தில் கூட யாரும் பிரவேசிக்க முடியாது. मरी होने तक परमेश्वर मंदिर में भी कोई प्रवेश नहीं कर सकता. இன்றையே ரட்சணிய நாள். आज ही उद्धार का दिन है. இன்றைக்கு தான் ரட்சிப்பின் நாள். आज ही उद्धार का दिन है. இன்றைக்கு தான் சத்தியத்தை அறிவிக்கிற நாள். आज सच्चाई को सुनाने वाला दिन है. இன்றைக்கு தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாள். आज सुसमाचार को सुनाने के दिन है. இந்த நாள்ல நம்ம மறைச்சு வச்சிட்டு, आज ये दिन में हम छुपा कर रखेंगे. தேவனுடைய கோபம் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் परमेश्वर का क्रोध भड़कने के बाद சத்தியத்தை சொல்ல நினைத்தாலும் சொல்ல முடியாது. सच्चाई को कहने पर भी कह नहीं सकते. அதனால தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே, इसलिए परमेश्वर के बच्चे हर एक लोग, நீங்கள் கண்ட அந்த இயேசுவை சொல்லுங்கள். आप जो देखे यीशु मसीह के बारे में कहिए. நீங்கள் கண்ட இந்த சத்திய வசனத்தை சொல்லுங்கள். आप जो देखे हुए जो सच्चा सत्य वचन के बारे में कहिए. இந்த உண்மையை மறைப்பது தேவனுக்கு விரோதமான குற்றமாய் இருக்கிறது. ये सच्चाई को छुपाने परमेश्वर के विरुद्ध करने वाला दोष के समान है. இவர்களுக்கு தேவ கோபாக்கினை வரும். इनके लिए परमेश्वर का दंड आएगी. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப பொய் சொல்லும் பொழுது झूठ बोलते समय தேவன் அவர்களை இரண்டாம் மரணமாகி அக்கினி கடல்ல போடுகிறார். परमेश्वर दूसरे मृत्यु के अग्नि के झील में डालता है. உண்மையை மறைக்கும் பொழுது सच्चाई को छुपाते समय அவர்கள் தேவ கோபாக்கினை என்கிற வாதைகளினால் அவங்களை வாதிக்கிறார். the परमेश्वर के प्रकोप की जो वेदना है उसे वो वेदना दिलाता है. சோ இந்த ரெண்டையும் நாம் செய்யக்கூடாது. इस दोनों को हमें नहीं करना है. இது குற்ற நிவாரண பலிக்கான ஒரு குற்றங்களா இருக்கிறது. ये दोष बलि के लिए कुछ दोष हैं. சோ நம்முடைய வாழ்க்கையில குற்றம் இந்த குற்றம் இருந்தா அன்னைக்கு அர்ப்பணிக்கணும் ஆண்டவர்ட்ட. तो आज हमारे जीवन में ये दोष हो तो हम समर्पण करना पड़ेगा. ஆமாப்பா, நம்ம சில வேளை மனிதருக்கு விரோதமாய் பொய் சொல்லி இருக்கோம். हां, मैं कुछ समय मनुष्य के विरुद्ध में झूठ बोला. சில வேளை தெய்வனுக்கு விரோதமான பொய் சொல்லி कुछ இருக்கேன். समय जो परमेश्वर के विरुद्ध में झूठ बोला हूं. ஆனால் என்னை கர்த்தர் மன்னிப்பாராக. इसलिए परमेश्वर क्षमा करे. சில வேளை நான் மனிதனுக்கு விரோதமான உண்மையை மறைத்து இருக்கிறோம். उसे मनुष्य के विरुद्ध के सच्चाई को हम छुपाए हैं. சில வேளை தெய்வனுக்கு விரோதமான உண்மையை நாம் மறைத்து இருக்கிறோம். उसे परमेश्वर के विरुद्ध कहने वाले कुछ सच्चाई को छुपाए हैं. சத்தியத்தை சொல்லாம இருந்தது தவறுதான்ப்பா. सच्चाई को नहीं कहे वो गलत है. இன்றைக்கு அந்த குற்றத்தை எங்களுக்கு மன்னிப்பீராக நான் ஆண்டவர்ட்ட கேட்கணும். आज दोष का हमें क्षमा कीजिए करके हम परमेश्वर से मांगना है. அடுத்ததாக என்ன குற்றம் நடக்கிறது? उसके लिए क्या क्या दोष होती है? அதே 5ஆம் லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा हम देखते हैं लेविय 5वां अध्याय दूसरा और तीसरा वचन में அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது, अशुद्ध जंगली जानवर की शरीर को, அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது, चाहे वो अशुद्ध बनेल पशु को, அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது, चाहे अशुद्ध रेंगने वाले जीव जंतु के लोथ हो, இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவை ஒருவன் அறியாமல் தொட்டால் ये जो वस्तु अशुद्ध वस्तु को कोई अनजाने में हाथ छुए அவன் तो தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான். वो अशुद्ध और दोषी बन जाएगा. அல்லது नहीं तो எந்த அசுத்தத்தினாகிலும் जो कुछ अशुद्ध वस्तुओं में से தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு अशुद्ध मनुष्य को अनजाने में छुए तो பின்பு அறிந்து கொண்டால் அவன் குற்றமில்லவனாவான். उसके बाद जान गया तो वो दोषी बन जाएगा. இரண்டாவது குற்றம் என்ன? दूसरा दोष क्या है? இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, यहाँ पे कहा गया है அசுத்தமான ஒன்றை தொடுவது குற்றமாய் இருக்கிறது. अशुद्ध
अशुद्ध वस्तु को छूने पर वो दोष बन जाती है। அசுத்தத்தை செய்வது பாவமாய் இருக்கிறது. तो अशुद्ध को करने पर वो पाप बन जाती है। ஹல்லேலூயா. அதுக்கு பாவ நிவாரண பலி கொடுத்தாங்க. उसके लिए पाप बलि देना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா அதே வேளையில इस समय में ஒரு அசுத்தமான மனிதனை, एक अशुद्ध मनुष्य को, ஒரு தீட்டுப்பட்ட மனிதனை, एक अशुद्ध मनुष्य को, அல்லது தீட்டுப்பட்ட ஒரு மிருகத்தை एक अशुद्ध पशु को நாம் தொடும் பொழுது हम छूते वक्त நாம் குற்றவாளிகளாய் மாறுகிறோம். हम दोषी बन जाते हैं। இப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். एक कार्य अच्छे से समझ அந்த लेना है। வசனம் சொல்லுகிறது, उस वचन कहती है அவன் அசுத்த தொட்டு விட்டான் என்று அறிந்த பின்பு அவன் குற்ற நிவாரண பலியை கொடுக்க வேண்டும். वो अशुद्ध को छुआ करके जानने के बाद वो दोष बलि को चढ़ाना है। இப்ப நம்ம இடத்துல ஒரு கேள்வி வரும். तो हमारे पास एक प्रश्न आती है, இந்த மனிதனுக்குள் इस मनुष्य के अंदर தொடும் பொழுது குற்றம் வந்ததா, छूने पर दोष आई क्या, அறிந்த பொழுது குற்றம் வந்ததா? जानने के बाद दोष आई? ஏன்னா சில வேளை कुछ समय में நம்ம செய்யும் பொழுது நமக்கு அது தவறுனே தெரியாது. तो हम करते वक्त तो उसे गलत करके हम नहीं जानते நம்ம हैं। என்ன நினைக்கும் தெரியுமா? हम क्या समझते पता எனக்கு है? தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தவறு நான் நினைக்கிறேன். हम वो गलत करके जानने के बाद ही वो गलत करके हम सोचते हैं। ஆனா வசனம் அப்படி சொல்லல. लेकिन वचन वैसे नहीं कहती। ஒரு மனிதன் அசுத்தமான மிருகத்தையோ மனிதனையோ தொட்டாலே அது குற்றம். एक मनुष्य अशुद्ध पशु हो या मनुष्य हो, वो छुआ तो गलत है, दोष है। அந்த குற்றத்தை அவன் அறிந்து கொண்டால் वो दोष को जान लेगा तो அதற்கான நிவாரணத்தை அவன் கொடுத்தாக उसके வேண்டும். लिए प्रयासित उसको चढ़ाना है। இன்னைக்கு சில வேளையில कुछ समय में आज நாம் எது அசுத்தம் என்று தொடாமலே தொட்டு கொண்டு तो இருக்கிறோம். कुछ से क्या अशुद्ध करके ऐसे नहीं जानते हुए छूते हैं। நமக்கு தெரிவதில்லை, हम नहीं जानते हैं, அதனால தொட்டுக்கிட்டு இருக்கிறோம். इसलिए हम उसको छू रहे हैं। அதனால அது குற்றம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. इसके कारण वो दोष नहीं ऐसा हम सोचते हैं। நாம் புரிந்து கொள்ள हम வேண்டும். समझ लेना है, எது அசுத்தம் என்று தீர்மானிக்கப்படுகிறோ அது தொடுவதெல்லாம் குற்றம் தான். जो कोई अशुद्ध करके वो जो मालूम पड़ता है वो सारी चीज अशुद्ध है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சாராயம் குடிப்பது பாவம். दारू पीना पाप है, சாராயத்தை வாங்கி கொடுப்பது குற்றம். दारू को लेकर देना दोष है। அல்லேலூயா. हालेलुया। புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். समझ लेना बस उतना அவன் ही। பாவம் செய்யறான், நீங்க குற்றம் செய்றீங்க. वो पाप करता है, आप दोष करते ஆனா हैं। தேவ சமூகத்துல ரெண்டுமே குற்றம் தான். लेकिन परमेश्वर समूह में दोनों भी दोषी है। அல்லேலூயா. हालेलुया। அவன் அதை குடித்து கொண்டு இருக்கிறான், उसको वो पी रहा है, நான் குடிப்பவனுக்கு உதவி செய்து கொண்டு हम இருக்கிறேன். पीने वाले की मदद करते हैं। இது குற்றமாய் இருக்கிறது. एक दोष बन जाती है। நம்ம இதுல சொல்ல முடியும், நாங்க குடிச்சேன்னு சொல்லக்கூடாது. तो हम यहाँ पे नहीं कहना है कि मैं थोड़ी पिया। அல்லேலூயா. हालेलुया। அதே போலதான் वैसे ही அநேக வேளையில कई सारे நமக்கு தெரியாமலே அநேக குற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். हम अनजाने में कई सारे दोष को कर बैठते हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த அசுத்தம் செய்தவன் எப்பொழுது குற்ற நிவாரண பலியை கொண்டு வர வேண்டும்? ये अशुद्ध करने वाला कभी ये दोष बलि को ले आना है। வசனம் சொல்லுகிறது, லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, लेवी के 11 अध्याय 28 वचन कहती है, அவைகளின் உடலை சுமந்தவன், उसको लोथ को उठाए वो, எது ஒரு செத்து போன அசுத்தமான மிருகத்தையோ எதையோ சுமந்தவன், या ये जो अशुद्ध जानवर या मनुष्य को छुए, தன் वस्त्रங்களை தோய்க்க வேண்டும். अपने वस्त्र को धोना है। அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். सांझ तक वो अशुद्ध बनकर रहेगा। இப்போ இந்த வஸ்திரத்தை தோய்க்கல அப்படினா, अगर ये वस्त्र को नहीं धोए तो, வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, அவன் அசுத்தமான ஒரு மிருகத்தை தொட்டுட்டான், वो अशुद्ध एक जानवर को छुया, அல்லது ஒரு மனிதனை தொட்டு விட்டான். तो मनुष्य को छू लिया। இப்ப இவருக்குள்ளாக தீட்டு வந்துட்டு, इसका अंदर अशुद्ध आ ஒரு गई, அசுத்தம் வந்துட்டு. एक अशुद्ध आ गई। இப்ப அசுத்த அந்த வந்த உடனே அவன் என்ன பண்ண வேண்டும்? ये अशुद्ध आने के बाद क्या करना है? அன்றைக்கே அவன் அந்த வஸ்திரத்தையும் அவனையும் சுத்திகரித்திருக்க வேண்டும். उसी दिन वो अपने वस्त्र और अपने आप को शुद्ध कर लेना है। இப்படி அவன் சுத்திகரிக்கவில்லை என்றால், ऐसे अशुद्ध नहीं किया அது तो அவனுடைய வாழ்க்கையில குற்றமாய் மாறுகிறது. वो उसके जीवन में एक दोष बन जाएगी। இப்ப அதுக்கு அப்புறம் நைட் உட்கார்ந்து யோசிக்கிறார். उसके बाद रात को बैठ के सोचता ஏன்னா है, சாயங்காலத்துக்குள்ள அவன் என்ன பண்ண சுத்திகரிச்சிருக்கணும். शान से वो अपने आप को शुद्धिकरण कर लेना நைட் चाहिए உட்கார்ந்து था। யோசிக்கிறார், रात बैठ के सोचता ஐயோ है, நான் பகல்ல அதை தொட்டனே, मैं सुबह के दिन ஆனா के समय छुआ, சுத்திகரிக்கலையே अपने आप को शुद्ध नहीं किया। அப்படின்னு அறிந்துட்டார். அப்படின்னா अगर वो जान लिया तो அந்த நேரத்துல போய் சுத்திகரிக்க கூடாது, उस समय में जाके शुद्धिकरण नहीं करना है। சுத்திகரிக்க முடியாது. शुद्धिकरण कर भी नहीं सकता। என்ன செய்யணும் தெரியுமா? क्या करना पता है? மறுநாள் நேரடியாக ஆசாரியன்ட்ட போய் तो अगला दिन सीधा याजक के पास जाकर அந்த குற்ற நிவாரண பலியை கொண்டு போய், वो दोष बलि को ले जाकर, இப்படி என்ன ஒரு அசுத்தத்தை தொட்டுட்டேன், ऐसे मैं अशुद्ध को छू लिया, என் வாழ்க்கையில தீட்டு வந்துட்டு, मेरे जीवन में अशुद्ध आ நான் गई, குற்றம் செஞ்சுட்டேன், मैं पाप कर दोष कर दिया, நான் சுத்திகரிக்காம விட்டுட்டேன், मैं शुद्धिकरण नहीं किया। அதனால இந்த குற்ற நிவாரண பலியை इसलिए ये जो दोष बलि நீங்க को ஆண்டவருக்கு கொடுங்கன்னு சொல்லணும். अब परमेश्वर को दो करके देना है। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, जरा सोच कर देखिए, நம்ம எத்தனை முறை हम कितने बार இந்த மாதிரி பல குற்றங்களை செய்து விட்டு ऐसे कई सारे पाप को दोष को करते நாம் நம்மை करके சுத்திகரித்திருக்கிறோம். हमें अपने आप को शुद्ध किए हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சுத்திகரித்திருக்கிறோமா? हम शुद्धिकरण किए क्या? சுத்திகரிக்கல அப்படினா अगर शुद्धिकरण नहीं किए நாம் तो குற்றவாளிகள், हम दोषी हैं। நம்ம குற்ற நிவாரண பலியா ஒப்பு கொடுத்தாகணும். हम दोष बलि के रूप में समर्पण करना அத है। தாவீது சங்கீதம் 57:7 சொல்லும், 51:7 சொல்லும் பொழுது, तो इसीलिए दाऊद बन सकता 51:7 में कहते समय, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும்பா, वो जूफा से मुझे शुद्ध कर, நான் சுத்தமாவேன், मैं शुद्ध हो जाऊंगा। என்னை
கழுவி எருளும், मुझे धो लो, அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவே. ऐसे हिम से भी अधिक श्वेत बनूंगा. அவர் சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. वो अपने शुद्धिकरण होने के लिए समर्पण करता அதே है. சங்கீதம் 26:7 பார்க்கும் பொழுது वही बन संहिता 26:7 में देखते समय, குற்றம் இல்லாமையினாலே என் கைகளை கழுவி ताकि निर्दोष से मेरा निर्दोष एक हाथ बनकर रहने के लिए உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். आपकी वेदी को मैं घूम कर आता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. குற்றம் இல்லாம இருக்கும்படி, तो निर्दोष बनकर रहने के लिए, அதான் அந்த வசனம் குற்றம் இல்லாம இந்த வெர்ஷன்ல எப்படி சொல்லுது, तो इस वचन में इस तरह कहती है, இந்த வெர்ஷன்ல இவங்க போட்டிருக்கிற வெர்ஷன்ல, ये जो वर्जन में ऐसे कहा है, நம்ம பைபிள்ல குற்றம் இல்லாமை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. तो हमारे जो शास्त्र में बिना एक दोष करके இங்க कहा சொல்லுகிறது, है, நான் குற்றம் இல்லாமை விளங்கும்படி என் கைகளை मैं சுத்திகரிக்கிறேன். निर्दोष बनकर रहने के लिए मेरे हाथों को शुद्ध என்ற कीजिए. குற்றமே இல்லன்னு தெரியணும், मेरे पास कुछ दोष नहीं करके जानना அது है, வெளிப்படும்படிக்கு उसे प्रकट करने के लिए என் கைகளை கழுவுறேன், मेरे हाथों को धो लो, உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். आपकी वेदी को मैं घूम कर आऊंगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப தாவீதை போல இன்னைக்கு நான் ஆண்டவர்ட்ட சொல்லணும், दाऊद के समान परमेश्वर के पास कहना है, நானும் சில வேளை அறியாம தொட்டிருக்கிறேன்பா, मैं भी कई सारे समय अनजान में छुआ हूँ, அறியாம சில அசுத்தத்தை பார்த்து இருக்கிறேன், अनजान में कई सारे अशुद्ध को मैं देखा हूँ, சில வேளை அசுத்தத்தை பேசி இருக்கிறேன். कुछ समय अशुद्ध के बारे में बोला हूँ. என்ன தொடுங்கப்பா, मुझे छुइए, என்ன சுத்திகரிங்க, मुझे शुद्धीकरण எனக்கு कीजिए, சுத்திகரிப்பு வேண்டும். मुझे शुद्धिकरण चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. ஏன்னா ஏசாயா 1:16 சொல்லுகிறது, ऐसा एक 16 में कहती है, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், आपको धोकर शुद्धिकरण कर உங்கள் लीजिए, கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு आपकी क्रियाओं को मेरे दृष्टि से हटाकर தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். आपके बुराई करने से आप दूर हो जाओ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை சுத்திகரிங்க உங்களை, आपको शुद्धिकरण कीजिए, ஏன்னா அதன் என் கண்களுக்கு முன்னாக அது பொல்லாப்பா இருக்கிறது, मेरे दृष्टि में वो बुराई है, அது தீமை மாதிரி वो இருக்கிறது. बुराई है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஒன்று, நாம் மனிதர்கள் மூலமாக அவர்களோடு பழக்கத்தின் மூலமாக வருகிற அசுத்தத்தை என்ன பண்ணணும், நாம் சுத்திகரிக்க வேண்டும். तो एक तो मनुष्य के द्वारा आने वाली अशुद्ध, उनके साथ रिश्ते रखने पर आने वाली अशुद्ध को शुद्धिकरण कर ஏதோ लेना ஒரு है. பொருளையோ, कोई एक वस्तु को, ஏதோ ஒரு மனுஷனையோ மனுஷியையோ कोई एक मनुष्य या स्त्री को நாம் தொடும் பொழுது हम छूते समय நம்முடைய வாழ்க்கையில சில அசுத்தங்கள் வந்தால், हमारे जीवन में कुछ अशुद्ध आ जाती நம்முடைய है, வாழ்க்கையில சில குற்றங்கள் இருந்தால், हमारे कुछ जीवन में कुछ दोष बन जाए, तो அதுக்கு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும், उसके पास परमेश्वर के पास क्षमा मांगना है, சுத்திகரிப்பான்னு கேட்கணும். मुझे शुद्धिकरण कीजिए करके मांगना है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு மத்தியானம் பண்ண அந்த ஏசாயா குறித்து பேசும் பொழுது तो दोपहर में इसाया के बारे में बात करते समय அவன் சொல்லுகிறான், वो कहता है, அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் மத்தியில வாசம் பண்றேன். अशुद्ध होठ वाले मनुष्य के बीच में मैं निवास करता हूँ. அவன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில வாசம் वो பண்ணினான். अशुद्ध होठ वाले मनुष्य के बीच में निवास किया. அவன் அசுத்தம் செய்தான் என்று சொல்லவில்லை, वो अशुद्ध किया करके नहीं कहा, ஆனா அந்த ஜனங்களோடு இருந்ததுனால लोगों के साथ रहा, इसीलिए தன்னை சொல்லுகிறான், என் உதட்டையும் தொடுங்கப்பா. तो उसने वो कहता, मेरा होठों को भी छुइए. ஹல்லேலூயா. हालेलुया. சதை போலதான் तो वैसे ही நம்ம சில வேளையில அந்த ஜனங்களோடு இருப்பதினால उस समय लोगों के साथ रहने पर நம்முடைய வாழ்க்கையில சில குற்றங்கள் வருகிறது. हमारे भी जीवन में कुछ दोष आ जाती है. சோ இதனால நீ குற்ற நிவாரண பலியை நம்ம ஒப்பு கொடுத்து சுத்திகரிக்க इसके வேண்டும். लिए आज हम एक दोष बलि के रूप में समर्पण करके शुद्ध कर लेना है. அதே போலவே वैसे ही தேவனுடைய காரியத்தில் நாம் குற்றம் செய்யக்கூடாது. परमेश्वर के कार्य में भी हम दोष नहीं करना है. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, पहला कोरिन्थियों 11-27 वचन में देखते समय, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து जो कोई अनुचित रीति से प्रभु की रोटी खाए அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, या उसके कटोर में से पिए, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமில்லவனாய் இருப்பான். वो प्रभु की देह और लहू के अपराधी ठहरेगा. ஹல்லேலூயா. हालेलुया. இங்க ஒரு குற்றம் வருகிறது, यहाँ पे एक अपराध है, பாத்திரவனாய் இராதபடிக்கு, தகுதி இல்லாதவனாய் இராதபடிக்கு. जो नाकाबिल होकर रहने के சில लिए வேளையில நாம் தேவனுடைய பந்தியை எடுத்துக்கொள்ள कुछ விடுகிறோம், समय परमेश्वर के भोजन में भाग लेते हैं, प्रभु भोजन में भाग लेते हैं. தேவனுடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து அவன் குற்றவாளியாய் மாறுகிறான். तो परमेश्वर का रोटी और लहू के बारे में अपराधी बन जाता है. அந்த பாத்திரத்தை பிடிக்க சொல்ல நடுக்கம் வரணும், वो कटोर को लेते समय एक कांपना आना चाहिए. அப்பத்தை வாங்கும் பொழுது நடுக்கம் வரணும். एक रोटी को लेते समय अपने आप அப்பா, कांपना நான் आना இதுக்கு चाहिए. பாத்திரவானாய் இருக்கிறேனா, मैं इसके लिए मैं काबिल हूँ, இதற்கான சுத்திகரிப்பு என்கிட்ட இருக்கிறதா, इसके लिए शुद्धिकरण इसके लिए शुद्धिकरण मेरे நீர் पास है. எனக்காக பரிசுத்த ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறீரே, तो मेरे लिए आपने एक पवित्र देह को आपने दिया ஒரு है, பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இருக்கிறீரே, एक पवित्र लहू को आपने बहाया இதை है, பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியா இருக்கிறேனா इसे पाने के लिए मैं काबिल हूँ क्या, என்கிற ஒரு நடுக்கம் வரணும். ऐसा एक डर हमारे अंदर आने चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த நடுக்கம் வரல அப்படினா अगर डर हमारे अंदर नहीं आए நாம் तो தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாய் இருப்போம். तो परमेश्वर के सामने अपराधी बनकर रहेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. அது சுத்தமானதுதான். वो शुद्ध है. தொடுகிற என்னுடைய கை சுத்தமா இருக்கா, छूने वाले मेरे हाथ शुद्ध है क्या, அதை குடிக்கிற என்னுடைய சரீரம் சுத்தமா இருக்கிறதா, पीने वाले मेरे शरीर शुद्ध है क्या, அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ऐसे हम देख लेना है. இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில குற்றம் வந்துடக்கூடாது. इसके कारण हमारे जीवन में एक दोष नहीं आनी चाहिए. அப்படி ஆசரித்து இருந்தால்
ऐसे हम पालन किए रहेंगे அதை तो பயமில்லாமல் நாம் அதை எடுத்திருந்தால் अगर बिना एक डर के इसमें हम भागी हो तो இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்கணும். आज परमेश्वर से मांगना है। வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி 6ஆம் வசனத்தின்படி प्रकाशित वाक्य पहला आदि 6वां वचन में நம்முடைய பாவங்களை நம்மை கழுவுகிறவர் அவர். हमारे पाप से हमें धो लेता है। எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய பாவங்கள்லாம் கழுவி சுத்திகரிங்கப்பா. तो परमेश्वर मेरा दोष मेरा पाप को धो लो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த குற்ற நிவாரண பலிக்கான குற்றங்கள் பார்க்கும் பொழுது ये दोष बलि के लिए अपना बलि को देखते समय ஒன்று பொய், एक झूठ, அது மனிதனுக்கு விரோதமா இருக்கட்டும் அல்லது தெய்வத்துக்கு விரோதமா एक இருக்கட்டும். मनुष्य के विरुद्ध होने दे या परमेश्वर के विरुद्ध होने दे। இரண்டாவதாக உண்மையை மறைத்தல், दूसरा सच्चाई को छुपाना, அது மனிதனுடைய காரியத்திலா இருக்கட்டும் தெய்வனுடைய காரியத்திலா वो இருக்கட்டும். मनुष्य का कार्य होने दे या परमेश्वर का कार्य होने दे। மூன்றாவது அசுத்தத்தை தொடுதல். दूसरा अशुद्ध को छूना। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அசுத்தத்தை தொட்டு விட்டு நாம் சுத்திகரிக்காம இருக்க கூடாது. अशुद्ध को छूकर हम शुद्धिकरण किए बिना नहीं रहना है। அடுத்ததாக ஒரு குற்றத்தை பார்க்க போகிறோம். चौथा हम एक दोष के बारे में அதே देखने वाले हैं। லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது वही लेवी का 5वां अध्याय 6वां वचन को देखते समय மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினாலும் और यदि कोई बुरा व भला करने पर बिना सोच समझे शपथ खाए, चाहे किसी प्रकार की बात वह बिना सोचे विचार शपथ खाकर कहे, तो ऐसा बात में वह दोषी उस समय ठहरेगा जब उसे मालूम हो जाएगा। மனிதர் பதறியிடும் எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்வதற்காவது நன்மை செய்வதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு जो कोई भलाई बुराई होने दो, जो बिना सोचे एक शपथ खाने पर பின்பு அதை அவன் அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கான். बाद में जानने के बाद जब मालूम पड़ता है वो जो एक दोषी ठहरा जाएगा। அடுத்ததாக ஒரு குற்றம் வருகிறது. उसके बाद एक दोष है பதறி ஆணையிடுதல், जो बिना समझे एक शपथ खाना। இதை எப்படி போடப்பட்டிருக்கு பாருங்க. इसमें इसको कैसा एक தீமை செய்வதற்காவது நன்மை செய்வதற்காவது भला या बुरा करने के लिए எந்த காரியத்திலா இருக்கட்டும் कोई भी कार्य होने दो, ஒருவன் சிந்தியாமல் வாய் விட்டு ஆணையிட்டால் बिना सोचे मुंह खोलकर शपथ खाए तो தான் அறியாமல் பதற்றத்தில் ஆணையிட்டதாக அவன் அறிந்தால் तो अनजाने में एक डर के मारे उस शपथ खाए जानने पर அது குற்றமாய் वो இருக்கிறது. दोष बन जाएगी। அப்போ பதறி ஒரு நாள் ஆணையிடக்கூடாது. बिना समझे को कभी भी शपथ नहीं करना है। ஆணை என்றால் வாக்குறுதி. वो जब शपथ बोला तो वादा। சில வேளையில कुछ समय में நன்மை செய்தா இருக்கட்டும் தீமை செய்வதா இருக்கட்டும் भलाई करने में होने दे या बुराई करने में होने दो, பதற்றத்துல பேசுவது குற்றமாய் மாறி விடுகிறது. वो जो आप बिना समझे विवेक से करने पर वो दोष बन जाती है। அத சொல்லுகிறது நீங்க சிந்திக்காம அதை பேசி விடுறீங்க. बिना सोच के आप उसे कर डालते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அப்படி பதற்றமாய் பேசும் பொழுது ऐसा बिना समझे वो करते समय அதுக்கு அப்புறம் உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, उसके बाद में बैठ के सोचते हैं ஐயோ நான் இத பேசாம இருந்தா நல்லா இருந்திருக்கும், मैं इसे नहीं कहा तो बहुत अच्छा होगा, இதை சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, इसे मैंने नहीं कहा हो तो बहुत अच्छा இவனுக்கு இந்த होगा, வாக்குறுதி கொடுக்காம இருந்தா நல்லா इसे இருந்திருக்குமே वादा नहीं दिया तो बहुत अच्छा என்று होगा। சொல்லி நாம் யோசித்து நம்மை குற்றவாளிகளாய் மாற்றிக் ऐसे கொள்கிறோம். हम सोचकर हम दोषी बन जाते हैं। அதனால நாம் சொல்லுவதற்கு முன்பாகவே इसे कहने से पहले சில நிமிடங்கள் யோசித்து பேச उस வேண்டும். समय सोचकर बोलना है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, नीतिवचन 25वां अध्याय 8वां वचन कहती है வழக்காட பதற்றமாய் போவாதே. मुकदमा झगड़ा करने की जल्दी न करना। வழக்காட பதற்றமாய் போகும் பொழுது झगड़ा करने के लिए जल्दी करते समय முடிவுல என்ன நடக்கும் தெரியுமா? वो अंत में क्या होगी உன் पता है? அயலான் உன்னை வெட்கப்படுத்துவான். तेरे पड़ोसी तुम्हें तेरा मुंह काला कर देगा। அப்ப வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை நான் பேச போனாலும் हमारे जीवन में जो कोई कार्य में बात करते हैं जाते பதற்றமாய் समय போக கூடாது. जल्दबाजी नहीं करना है। பதற்றமாய் போனா நமக்கு வெட்கம் உண்டாகும் என்று अगर சொல்லுகிறது. जल्दबाजी करेंगे तो हमें शर्म आ जाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் 26 24 25 பாருங்க. जो प्रेरित की किताब 26वां अध्याय 24 और 25 में देखते हैं, பெஸ்து பவுலை பார்த்து சொல்லுகிறார், फेस्तुस पौलुस को देख के कहता है நீ பிதற்றுகிறாய், तू पागल है, உனக்கு அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாயிருக்கிறது. तू बहुत विधवा तेरे लिए पागलपन हो गई। ஆனா பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, लेकिन प्रेरित पौलुस कहने वाले शब्दों को देखिए, பெஸ்துவே கனம்பர்ந்திய பெஸ்துவே, ये महाप्रतापी प्रस्तुत நான் பைத்தியக்காரன் இல்ல, मैं पागल नहीं हूँ, சத்தியமும் சொஸ்த புத்தி உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன், परंतु सच्चाई और बुद्धि की बातें कहता हूँ। நல்ல அறிந்து புத்தியாய் தான் நான் பேசுறேன். अच्छे समझ बूझकर बुद्धि की बातें कहता நான் हूँ, பதற்றத்தோட பேசலைங்க. मैं जल्दबाजी में नहीं कहता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் பேசுகிற சில பதற்றமுள்ள வார்த்தைகள் நம்மை குற்றவாளிகளாய் மாற்றும். हम कुछ जल्दबाजी में कह देते हैं, वो जो बातें हैं वो हमारे दोष बन जाएगी। இது நடந்ததா? ये हुआ क्या? தேவ ஊழியக்காரருடைய வாழ்க்கையில கூட நடந்திருக்கிறது. तो परमेश्वर सेवक का जीवन में भी हुआ है। சங்கீத 106ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது बन सकते 106-33 वचन में देखते समय மோசேயை குறித்து சொல்ல வருகிறது. मूसा के बारे में यहाँ पे कहा गया தேவனுடைய है, ஊழியக்காரனாகிய மோசே, तो परमेश्वर का सेवक मूसा, அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினாலே उन्होंने उसकी आत्मा से बलवा किया, தன் உதடுகளினால் பதறி பேசினான். तो मूसा ने अब बिना सोचे बोल डाला। ஹல்லேலூயா. हालेलुया। இது இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு ये தெரியுமா? संभव कहाँ पर हुई? மேரிபாவில்
மாதத்துல நடந்தது. मेरीबा में हुई. அல்லேலூயா. हालेलुया. என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 10-11ல பார்க்க முடியும். गिनती 20वां अध्याय 10 और 11 में देखते समय அவர்கள் அவனை விசனப்படுத்தினாங்க, கோபம் மூட்டினாங்க. वो उनको उसको बलवा किए और उसको गुस्सा दिलाए. கோபம் மூட்டினால என்ன நடந்தது? उसको गुस्सा दिलाए क्या हुआ? மோசேயே பதறி பேச ஆரம்பிச்சார். मूसा जल्दबाजी में बात करने लगा. இங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா? यहाँ पे क्या हुआ? கோபம் மூட்டின உடனே गुस्सा दिलाने पर ஆண்டவரிடம் போய் மோசே பேசுறாரு. तो परमेश्वर के पास जाके मूसा बात करता है. தண்ணி கேக்குறாங்க, என்ன பண்ண? पानी मांगते, क्या करूं? ஆண்டவரே கண்மலையை பார்த்து நீ பேசு. तो परमेश्वर कहता है चट्टान को देख के तू बातें कर. இப்போ பயங்கரமான கோபம். अभी बहुत गुस्सा. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? ये क्या क्या पता है? ஜனங்களை பார்த்து சொல்றாரு. लोगों को देख के कहा. ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேச சொன்னாரு. परमेश्वर चट्टान को देख के बात ஆனா करने இவர் कहा. பதற்றத்துல ஜனங்களை பார்த்து ये பேசினார். जल्दबाजी में लोगों को देख के कहता ஜனங்களை பார்த்து है. என்ன சொன்னாரு? लोगों को देख के क्या कहता है? நானா உங்களுக்கு தர முடியும் मैं क्या आपको दे सकता हूं? என்று சொல்லி ऐसे कहकर என்ன பண்ணாருன்னா கண்மலையை ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். और ऐसा कहकर चट्टान को जोर से मारने लगा. தண்ணி ஏராளமா வந்துச்சு. तो पानी बहुतायत से बहने लगी. அல்லேலூயா. हालेलुया. ஜனங்க குடிச்சாங்க. लोग पिए. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? लेकिन परमेश्वर ने क्या कहा पता है? மோசே ஆரோன் இங்க வாங்க. मूसा आरोन दोनों यहाँ पे आओ. ரெண்டு பேரும் கானானுக்கு போக மாட்டீங்க. दोनों भी कानान में प्रवेश नहीं करेंगे. ஒரு நல்ல தேவனோடு உறவாடின ஒரு மனிதர், अच्छे परमेश्वर के साथ रिश्ते में रहा हुआ एक मनुष्य. ஒரு நிமிட பதற்றம் என்ன நடந்தது தெரியுமா? एक पल की जल्दबाजी में क्या हुई? எங்கு பேச வேண்டும் அங்க பேசாமல், कहाँ पे बात करना वहाँ पे बात नहीं किया. எங்கு செயல்பட வேண்டும் அங்கு செயல்படாமல், कहाँ पे क्रिया करना चाहिए वहाँ पे क्रिया नहीं कर किया. பேச வேண்டிய இடத்துல அடிச்சிட்டு तो बात करने वाले जगह पर मार कर, அடிக்க வேண்டிய இடத்துல பேசிட்டார். तो मारने वाले जगह पर बात किया. அல்லேலூயா. हालेलुया. பேச வேண்டியது கண்மலை, जब बात करने वाला जगह चट्टान था, ஆனா பேசினது மனிதர்களிடம். लेकिन बात किए लोगों से. அடிக்க வேண்டியது ஜனங்களை தட்டி இருக்கு, அந்த இடத்துல தண்டனை கொடுக்கணும். लोगों को वहाँ पे दंड देना चाहिए था, मारना चाहिए அங்க था. அவர்களை செய்யணும். वहाँ पे वो करना चाहिए ஆனா था. கண்மலை அடிச்சிட்டார். लेकिन चट्टान को मार दिया. ஏன் தெரியுமா? क्यों पता है? சிறிய பதற்றம், छोटा सा जल्दबाजी. கொஞ்சம் பதற்றம் ஆயிடுச்சு. थोड़ा जल्दबाजी हो गई. ஜனங்கள் கோபப்பட்டாங்க. என்ன लोगों ने गुस्सा दिला दिया. அல்லேலூயா. हालेलुया. அருமையான தேவ பிள்ளைகளே, जो प्यारे परमेश्वर के बच्चे, கோபம் வரும் பொழுது பதற்றம் வரதான் செய்யும். गुस्सा आते समय जल्दबाजी आएगी. பதற்றத்துல जल्दबाजी में தேவன் சொல்வதை செய்யாம மனிதர்கள் சொல்வதை செஞ்சிராதீங்க. तो परमेश्वर को जो कहा उसे नहीं करते हुए मनुष्य को जो कहने वाला उसे मत कीजिए. அல்லேலூயா. हालेलुया. பதற்றத்துல கூட தேவனுடைய வார்த்தையை மீறக்கூடாது. जल्दबाजी में परमेश्वर का वचन का उल्लंघन नहीं करना है. அவன் அப்படி பேசினதுனால என்ன ஆயி போச்சு? वैसे बोलने पर क्या हुआ? செல்ல வேண்டிய கானானை இழந்து விட்டார். जो जब प्रवेश करने वाला कानान को खो गया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பதற்றமாக தன்னுடைய பயணத்தை அவர் இழந்து விட்டார் பாருங்க. जल्दबाजी के कारण अपने यात्रा को उसने खो गया. சோ இன்னைக்கு அப்படிப்பட்ட பதற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ऐसा जल्दबाजी हमारे जीवन पे नहीं आना है. யோபு 42ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 42 वचन 7 वचन को देखते ஆண்டவர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहता है, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. मेरे दास अय्यूब के समान आप मेरे पास एक विवेक के साथ नहीं बोले. அவங்க फ्रेंड्स பார்த்து சொல்றாரு, उनको दोस्तों को देख के कहा. யோபு இப்போ இந்த பாருங்க, फ्रेंड्सனுடைய வாழ்க்கையில அதிக பாடா யோபுக்கு அதிக பாடா? देखो दोस्तों के जीवन में अधिक दुख है क्या अय्यूब के जीवन में अधिक दुख? பாடுபடுறதெல்லாம் யோபு, जो दुख उठाते हैं सब அவனுக்கு தான் வேதனை, उसको ही वेदना है. அவன் தான் இழந்திருக்கிறான். वही खोया है. ஆனா அவர் கூட நிதானமாய் பேசினார். लेकिन वो भी विवेक के साथ समझ के साथ யோபுவை बोला. குறித்து வேதம் சொல்லுகிறார், நிதானமாய் பேசினார். अय्यूब के बारे में शास्त्र कहते समझ के साथ ஆனா उसने बोला. பார்க்க வந்தவர்கள் பதட்டமாய் பேசிட்டாங்க. लेकिन उसको मिलने वाले लोग जल्दबाजी में बोल दिए. நிதானமாய் பேசல. वो जो अपने स्थिरता को खो गए. என்ன நடந்துச்சு? क्या हुआ? ஆண்டவர் சொன்னா நீங்க எல்லாம் சர்வாதங்க ஜகன பலி கொண்டு வாங்க, आप लोग सारे लोग होम बलि के ले आओ. யோபு உங்களுக்காக கொடுப்பாரு. अय्यूब आपके लिए देगा. அல்லேலூயா. हालेलुया. அங்க ஒரு குற்றம் வந்து விட்டது, वहां पे एक दोष आ गई. அதனால ஒரு பலியிடப்பட்டது. इसके लिए वहां पे बलि चढ़ाया गया. அல்லேலூயா. हालेलुया. பதற்றமாய் ஒரு நாள் பேசக்கூடாது. जल्दबाजी में कुछ नहीं बोलना है. அல்லேலூயா. हालेलुया. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, सभोपदेशक 5वां अध्याय दूसरा वचन कहती தேவ है, சமூகத்துல துணிகரமாய் உன் வாயில் பேசாமலும் तब परमेश्वर के समूह में निडर होकर कुछ मत बोलना. மனம் பதறி ஒரு வார்த்தை பேசலாமலும் இரு. जल्दबाजी में कुछ मत कहना. தேவன் வானத்தில் இருக்கிறார், परमेश्वर स्वर्ग में है, நீ பூமியில் இருக்கிறாய், पृथ्वी पर है. அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. इसलिए तेरा वचन थोड़े ही हो. அப்ப மனிதரிடம் பேசும்பொழுது பதற்றப்படக்கூடாது. तो मनुष्य के साथ बोलते समय एक समझ के साथ कहना. அதே போல தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது கூட பதற்றப்படக்கூடாது. तो परमेश्वर समूह में आते समय भी जल्दबाजी नहीं करना है. அல்லேலூயா. हालेलुया. ஏதோ ஒரு காரியம் எனக்கு நிகழ்ந்து விட்டு என்று சொல்லி कुछ कार्य मेरे जीवन में हो गई बोलकर பதற்றத்தோடு எதனாலும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் जल्दबाजी में कुछ नहीं कहना है. ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, तो वचन कहती है, அவர் வானத்தில் இருக்கிறார், वो स्वर्ग में है, நீ பூமியில तो இருக்கிற, पृथ्वी पर है. வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். तेरा वचन थोड़े ही हो. அல்லேலூயா. हालेलुया. அதான் தமிழ்ல ஒரு ஒரு பழமொழி அல்ல, ஒரு
ஒரு தத்துவ மொழி உண்டு. तमिल में एक कहावत नहीं है, एक बोल होती है. அல்லேலூயா. हालेलुया. அவங்க சொல்லுவாங்க, கோபமாய் மற்றும் குழப்பமாய் இருக்கும் பொழுது முடிவு எடுக்காதீங்க. तो गुस्सा या एक स्थिरता नहीं है तो उसमें आप निर्णय मत लीजिए. அதே போல वैसे ही சந்தோஷமாய் இருக்கும் பொழுது आनंद होते समय में வாக்குறுதி கொடுக்காதீங்க. वादा भी मत दीजिए. அல்லேலூயா. हालेलुया. ஒரு காரியம் நடந்து சந்தோஷம் ஆயிட்டு அப்படின்னா அதை செய்யவே இதை செய்யணும் சொல்றது. तो एक कार्य होकर आनंद करते समय वो कर दूंगा, एक कर दूंगा, ऐसे कहते हैं. கோபமா இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு முடிவு எடுத்துறது. तो गुस्सा में रहते समय कुछ ना कुछ निर्णय ले लेते हैं. ரெண்டுமே செய்யக்கூடாது. ये दोनों भी नहीं करना है. அல்லேலூயா. हालेलुया. வாழ்க்கையில கோபமா இருக்கா? तो अपने जीवन में गुस्सा है क्या? ஏதாவது குழப்பமா இருக்கா? कुछ समस्या है क्या? Don't take any decision. டிசிஷனே எடுக்காதீங்க. कुछ निर्णय मत लीजिए. தள்ளி போடுங்க, போஸ்ட்போன் பண்ணிருங்க. उसी तरह दूर कर दीजिए. அந்த காரியத்தை குறித்து நாளைக்கு டிசிஷன் எடுத்துக்கலாம். उस कार्य के बारे में अगला दिन निर्णय ले लीजिए. சில வேளை ரொம்ப சந்தோஷமா उस இருக்கீங்களா? समय बहुत आनंद के साथ है क्या? அதனால நான் அதை செய்வேன் இதை செய்வேன் வாக்குறுதி கொடுக்காதீங்க. मैं ये कर दूंगा वो कर दूंगा बल्कि वादा मत दीजिए. ஏன்னா சந்தோஷத்தில் எடுக்கிற ஒவ்வொரு வாக்குறுதிகளும் तो आनंद में लेने वाला हर एक वादाएं தவறாய் தான் முடியும். गलती में जाके अंत होती है. அல்லேலூயா. हालेलुया. சந்தோஷமா இருக்கும் பொழுது மனசை கட்டுப்படுத்த தெரியணும். मन को काबू में रखने के लिए सीख लेना பதறக்கூடாது. है. तो मन में जल्दबाजी नहीं மனசை करना है. கட்டுப்படுத்திட்டு तो मन को काबू में रखकर எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் सारा चीज खत्म होकर घर पे जाने के யோசிங்க. बाद बैठकर सोचिए, ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்திருக்கிறார். परमेश्वर ने मुझे भलाई किया है. நான் ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? मैं लोगों के लिए क्या करना है? சபைக்கு என்ன செய்யணும்? मैं कलीसिया के लिए क्या அல்லது करना है? ஊழியர்களுக்கு ஏதாவது செய்யணுமா? सेवे के लिए कुछ करना है क्या? சொல்லுங்கப்பா நான் அதை செய்றேன். तो कहो मैं उसे करता எனக்கு ஒரு हूं. நன்மை கிடைச்சிருக்கு. मुझे एक भलाई मिली है. அதுக்கு நான் ஏதாவது செய்ய ஆசைப்படுறேன். उसके लिए मैं कुछ ना कुछ करने के लिए मैं आशा रखता உட்கார்ந்து हूं. தேவ சமூகத்துல யோசித்து பேசி கொண்டு வந்து கொடுங்கள். तो विवेक के समझ के साथ परमेश्वर के समूह में सोच बूझ कर ले அந்த आइए. சந்தோஷத்திலே அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு खुशी में वो देगा बोलकर கடைசில கொடுக்க முடியாமல் போயிடக்கூடாது. उसे ऐसा नहीं देने लायक नहीं होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அதான் நீங்க தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது வார்த்தை சுருக்கமா तो இருக்கட்டும். परमेश्वर समूह में आते समय आपका वचन तोड़ाई हो. சோ இன்னைக்கு 4 காரியங்கள் நாம் தியானித்து இருக்கிறோம். 4 कार्य का अध्ययन किए. ஒன்று நம்முடைய வாழ்க்கையில வருகிற குற்றம் பொய். तो हमारे जीवन में आने वाले एक दोष झूठ है. இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில வருகிற குற்றம் உண்மையை மறைக்கிற காரியம். दूसरा हमारे जीवन में आने वाली जो दोष है सच्चाई को छुपाना. மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில வருகிற குற்றம் அசுத்தத்தை தொடுதல். तीसरा हमारे जीवन में आने वाली दोष है अशुद्ध को छूना. நான்காவது நம்முடைய வாழ்க்கையில வருகிற குற்றம் பதறி வாக்குறுதி கொடுப்பது. तो चौथा हमारे जीवन में आने वाली जल्दबाजी में वादा देना. அல்லது கோபத்திலோ குழப்பத்திலோ தேவனுடைய கட்டளையை மீறுவது. तो गुस्सा और उलझन में रहते समय परमेश्वर का वचन को उल्लंघन சோ करना. இப்படிப்பட்ட குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் ऐसे एक दोष हमारे जीवन में हो तो இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா என்னை குற்ற நிவாரண பலியை ஒப்பு கொடுக்கறேன்ப்பா. आज हम परमेश्वर सौंपेंगे हाथ दोष बलि के सामने. இந்த மாதிரி குற்றம் என் வாழ்க்கையில வரக்கூடாது. ऐसे दोष मेरे जीवन में नहीं आना என்று है. சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். ऐसे कहकर हम समर्पण சோர்நாட்களை करेंगे. இன்னும் குற்றங்களை குறித்து நாம் சில காரியங்களை தியானிப்போம். आने वाले दिन में और दोष बलि के बारे में अध्ययन करेंगे. கர்த்தருக்கு சித்தம் இருந்தா கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவாராக. जब परमेश्वर की इच्छा हो तब परमेश्वर को पवित्र आत्मा में चलाएगा. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े कार्य को கர்த்தர் करेगा. நம்மை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपका आशीष करे. ஒரு விசை கண்களை மூடி ஒப்பு एक बार கொடுப்போம். आंखों को बंद करके समर्पण करेंगे. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில சீர்படுத்தும்படியாக तो पिता हमारे जीवन में ठीक करने के குற்ற लिए நிவாரண பலியை எங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. दोष बलि के स्वरूप में हम समर्पण करते எங்க हैं. வாழ்க்கையில் अनेक சில தவறுகள் நடந்து விடுகிறது. हमारे जीवन में कई सारी गलतियां हो जाती நாங்கள் हैं. மனிதனுக்கு விரோதமாய் பொய் சொல்லி விடுகிறோம். हम मनुष्य के विरुद्ध झूठ बोल देते हैं. சில வேளை தெய்வனுக்கு விரோதமாய் பொய் சொல்லி कुछ விடுகிறோம். समय परमेश्वर के विरुद्ध झूठ बोल देते हैं. சில வேளையில உண்மையை மறைக்கிறோம்ப்பா. कुछ समय झूठ को छुपाते हैं, सच को மனிதனுடைய छुपाते हैं. காரியமாய் இருக்கட்டும், தெய்வத்துடைய காரியமாய் இருக்கட்டும், मनुष्य का कार्य हो या परमेश्वर का कार्य हो, நாங்கள் உண்மையை மறைத்திருந்தால் கர்த்தர் மன்னிப்பீராக. अगर हम सच्चाई को छुपाए हो तो हमें क्षमा कीजिए சில परमेश्वर. வேளை அசுத்தத்தை தொட்டு தான் நாங்க குற்றம் உள்ளவர்களா कुछ இருக்கிறோம். समय अशुद्ध को छूकर हम दोषी बन जाते हैं. பாவம் செய்யல, पाप नहीं किए ஆனா சில காரணமா இருந்து விடுறோம். लेकिन कुछ कारण बन जाते हैं. அப்படிப்பட்ட குற்றங்கள் இருக்குமா கர்த்தர் மன்னிப்பீராக. ऐसा कोई दोष होता परमेश्वर क्षमा कीजिए. சில வேளையிலப்பா कुछ समय में நாங்க பதறி ஆணை விட்டு விடுகிறோம். जल्दबाजी में அதனால ताले குற்றவாளிகளாய் மாறி शपथ खा விடுகிறோம். जाते हैं. इसीलिए हम दोषी बन जाते கர்த்தர் தான் हैं. இந்த குற்றங்களை மன்னிக்கும்படியாக प्रभु ये दोष को क्षमा करने के இனி लिए இப்படிப்பட்ட தவறுகள் வராதபடிக்கு आने वाले दिन में ऐसा गलती न हो. நாங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையாயும் ஞானமாய் நடக்க உதவி हम செய்வோம். सारे चीजें में धीरज और समझ बूझ के साथ चलने के लिए मदद कीजिए. அப்படி செய்ய ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கலாம். ऐसे करने के लिए समर्पण करके स्तुति करेंगे. स्तोत्रम हालेलुया, स्तोत्रम हालेलुया, स्तोत्रम हालेलुया. स्तोत्रम स्तोत्रम ईमान 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 ईमान. प्रभु स्तुति करते हैं, प्रभु जी धन्यवाद देते हैं इस अच्छे समय के लिए स्तुति करते हैं प्रभु. आज भी प्रभु जी आपने हमसे जो बातें की, एक दोष बलि के बारे में आपने कहा प्रभु जी, प्रभु आज ये दोष बलि, जो पाप बलि है दोष बलि के फर्क आपने कहा है, और कई सारे चीज़ों को, जो ज्ञान वाले चीज़ों को प्रभु जी आपने हमारे दास के द्वारा हमारे बीच में बात लिए, इसके लिए धन्यवाद देते हैं प्रभु. प्रभु आज ये शास्त्र की गुप्त चीज़ हमारे बीच में आपने प्रकट की, आपके नाम की महिमा हो प्रभु. प्रभु आज हम देखे थे प्रभु दोष बलि किस कार्य में होती है, क्या क्या ये दोष बलि, ये दोष के अंदर क्या क्या आती है करके आपने दिखाया, क्या हमें दोष बना देती है, दोषी ठहरा देती है करके आपने हमें सिखाया प्रभु. पहले तो एक चीज़ है प्रभु जी झूठ,
झूठ बोलना प्रभु जी, हम झूठ बोलना हमसे दूर हो प्रभु। हम कई सारे समय में प्रभु जी हम आदत से मजबूर होकर हम कई सारे झूठ को बग देते हैं प्रभु जी। हम प्रभु जी हमारी आदत से हम बोल देते हैं प्रभु, झूठ बोलना ही हमारा आदत बन जाती है प्रभु। वैसा ये आदत जो है आज प्रभु मनुष्य के विरुद्ध होने दो या परमेश्वर का विरुद्ध, प्रभु हम किसी भी चीज़ों में झूठ नहीं बोलना है। झूठ बोलने पर प्रभु जी मृत्यु के दंड के काबिल हो जाते हैं प्रभु। जैसे अननिया और सफीरा प्रभु जी परमेश्वर का विरुद्ध उन लोगों ने झूठ बोला, परमेश्वर का विरुद्ध झूठ बोलकर प्रभु जी अपने जीवन को तुरंत खो गए प्रभु। ऐसा हम झूठ नहीं बोलना है, मनुष्य के विरुद्ध झूठी गवाही नहीं कहना है प्रभु। दूसरा प्रभु जी सच्चाई को जानते हुए भी हम नहीं छुपाना है प्रभु। सच्चाई हम जानते हैं, शास्त्र के सच्चाई को जानते हैं, सुसमाचार के सच्चाई को जानते हैं, कई सारे लोगों के बारे में प्रभु जी हम सच्चाई को जानते हैं, फिर भी प्रभु जी उनके रिश्ते के कारण प्रभु जी उनके साथ एक दोस्ती के संबंध के कारण वो झूठ को हम छुपा देते हैं, वो सच को हम छुपा देते हैं प्रभु। प्रभु ऐसा नहीं होना चाहिए। सत्य क्या है, सच्चाई को सच्चाई के रूप हम कहना चाहिए। कई सारी चीजों में प्रभु जी आपके शास्त्र के सच्चाई को बारे में हम आपके द्वारा पाए हुए उद्धार के बारे में प्रभु जी हम नहीं कहे प्रभु जी। आपके वचन के सच्चाई के बारे में कई सारे लोगों को अब तक हम कहे नहीं। हम बलकपन से प्रभु जी अब शास्त्रों को सीखते हुए आ रहे हैं प्रभु जी, आपके अक्षरों को हम सीखते हुए आ रहे हैं, फिर भी प्रभु जी सच्चाई को न बोलते हम बैठे हैं प्रभु जी। यह हमारे लिए एक बड़ा दोष है प्रभु। आपको सच्चाई को प्रभु जी, आपके शास्त्र के सच्चाई को दूसरे के पास कहना है प्रभु, उसके लिए हम प्रभु अपने आप को समर्पण करते हैं प्रभु। तीसरा हम देखे थे प्रभु जी, प्रभु आप हम जल्दबाजी में कुछ निर्णय ले जाते। तीसरा हम देखे थे प्रभु जी, कुछ अशुद्ध वस्तु को हम नहीं चुना है प्रभु। अशुद्ध वस्तु को छूकर प्रभु जी हम दोषी ठहर जाते हैं प्रभु जी। कई सारे समय में हम जो छूते हैं वो अशुद्ध वस्तु करके हम नहीं जानते हैं, बाद में जान पड़ती है, पड़ने पर प्रभु जी हम दोषी करके ठहरा जाते हैं। जब हम जानते हैं प्रभु हम दोषी ठहर जाते हैं प्रभु। प्रभु ऐसे दोष हमारे अंदर नहीं होने चाहिए। सारे चीज़ों को समझ बूझ कर सारे चीज़ों में सही तरह से हम चलना चाहिए। जो अशुद्ध है उसे पहले ही जान लेना चाहिए प्रभु जी। अशुद्ध मनुष्य होने दो, अशुद्ध मनुष्य के संगति होने दो प्रभु जी, उसे हम नहीं रखना चाहिए। जिसे प्रभु जी ईशाया ने कहा वो अशुद्ध लोगों के बीच में, अशुद्ध होठ वाले लोगों के बीच में निवास करता हूं प्रभु। अशुद्ध होठ वाले नहीं था, फिर भी उसने कहा अशुद्ध होठ वाले लोगों के बीच में निवास करता हूं प्रभु। हम कई सारी चीजों में अशुद्ध लोगों के साथ निवास करते हैं, इसका वजह से हम भी अशुद्ध बनकर हैं प्रभु। आप हमें छूइए प्रभु, हमें शुद्ध कर दीजिए। हम अपने आप को शुद्धिकरण करने के लिए अपने आप को समर्पण करते हैं, अपने आप को प्रभु जी धो लेते प्रभु जी, वस्त्र को धो लेते हैं, जानते हुए भी प्रभु जी हम प्रभु जी देरी नहीं करना है प्रभु जी। तुरंत याजक के पास जाकर हमारे दोष बलि को समर्पण कर देना है, अपने आप को दोष बलि के रूप में समर्पण कर देना है प्रभु जी। जूफा से प्रभु जी, जैसे बनसंगीता कही है, जूफा से मुझे धो लीजिए प्रभु जी। इसमें हालेलुया आपको स्तुति करते हैं, धन्यवाद देते हैं प्रभु। चौथा हम देखते हैं प्रभु जी जल्दबाजी में कुछ निर्णय ले लेते हैं, जो शपथ खा लेते हैं और वादाएं दे देते हैं प्रभु। वैसा नहीं करना चाहिए। एक मूसा जल्दबाजी में उसने कह दिया, उतावले होने के कारण उसने कह दिया, गुस्से में लोगों को दे के बोल दिया, जो परमेश्वर ने कहा उसे उसने नहीं किया। उसका वजह से प्रभु जी वो कानान की मिरास को उसने खो गया प्रभु जी। उसके बागी नहीं बना, उसके अंदर प्रवेश नहीं किया प्रभु। प्रभु ऐसे जल्दबाजी में कुछ छोटे चीजों में हम गलती कर देते हैं, बड़ा हमारे दोष बन जाती है, हमें अपराधी बनकर खड़ा कर देती है प्रभु। वैसा नहीं होना चाहिए प्रभु जी। जल्दबाजी, जब हम गुस्से में रहते हैं और आनंद के साथ रहते हैं, इन दोनों समय में भी प्रभु जी हम बड़े निर्णय, बड़े वादाएं हमारे जीवन में नहीं करना चाहिए। उसके बाद बैठकर सोचना पड़ेगा मैंने ये क्यों किया, उसे पूरा नहीं कर पाएगा तो प्रभु जी मेरे लिए अपराध बन जाएगी प्रभु। हालेलुया तुदिकिरम सोदरिकिरम नालिलम கூட தகப்பனே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே இயேசப்பா நம்முடைய குற்ற நிவாரண பலியை குறித்து எங்களிடத்தில் பேசினீர், அதற்கு நன்றி தகப்பனே. பரிசுத்த தேவனே இயேசப்பா, பொய் மனுஷனுக்கு விரோதமாகும் தேவனுக்கு விரோதமாக சொல்லுகிற பொய் கர்த்தாவே என்னுடைய ஒரு குற்றவாளியாய் நிறுத்துகிறதப்பா. அந்த குற்றத்தை நாங்கள் செய்யாதபடி இயேசப்பா மனுஷனுக்கு விரோதமாக இருக்கட்டும், மனுஷனுக்கு விரோதமாக இருக்கட்டும், உண்மையை சொல்லத்தக்க பொய் சொல்லாதபடி சில வேளையில் கர்த்தாவே இயேசப்பா எங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்காக நாங்கள் கர்த்தாவே மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்த்து விடுகிறோம் தகப்பனே. அப்படி செய்யாதபடி தகப்பனே இயேசப்பா நாங்கள் ஜாக்கிரதையுள்ள காத்துக்குள்ள கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது, உடைய வசனத்துக்கு விரோதமாக ஒன்றும் கூட்டையும் கூடாது, ஒன்றையும் குறைக்கவும் கூடாது தகப்பனே. இயேசப்பா அப்படி கூட்டினாலோ குறைத்தாலோ தகப்பனே அது எங்களுக்கு பாவம் என்று சொல்லி இருக்கிறதப்பா. அதெல்லாம் செய்யாதபடி அதை செய்கிறவன் கர்த்தா ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி இருக்கிறதப்பா. அப்படி நாங்கள் கர்த்தாவை இயேசப்பா செய்யாதபடி தகப்பனே இயேசப்பா நியாய தீர்ப்பு நம்ம நாளிலே உமக்கு முன்பாக நிற்கும் போது குற்றவாளியாக நிற்காதபடி ராஜாவை எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த தேவனே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசப்பா உண்மையை தெரிந்தும் தகப்பனே இயேசப்பா நாங்கள் உண்மையை மறைத்து வைத்தால் தகப்பனே அதுவும் எங்களுக்கு பாவமாக இருக்கிறது தகப்பனே. பரிசுத்த தேவனே இயேசப்பா நாங்கள் கர்த்தா உண்மையை மறைக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. வேதத்தின் கர்த்தாவை உண்மைகளை நாங்கள் பெற்ற அந்த கர்த்தா ரட்சிப்பின் உண்மையையும் உம்முடைய சத்திய வசனத்தின் உண்மையும் தகப்பனே நாங்கள் கர்த்தா சுவிசேஷமாய் சொல்லத்தக்க
நீர் கிருபை செய்யுங்க. இந்நாள் வரை நாங்கள் கர்த்தாவை சொல்லாமல் இருந்திருக்கிறோம் ஏசப்பா. அநேக வேளையில் கர்த்தா அதை நாங்கள் கர்த்தாவை சொல்லாமல் மறுத்திருக்கிறோம் அப்பா. ஏசப்பா இந்த பாவங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு மன்னிங்க தகப்பனே. எங்களை கர்த்தாவை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய கர்த்தாவை ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ராஜாவே. ஏசப்பா அசுத்த 3வது பாதம் தகப்பனே. ஏசப்பா ஒரு அசுத்தத்தை தொடுகிறவன் அசுத்தமான ஒரு மிருகத்தை, செத்த மிருகத்தை தொடுகிறவனோ மனுஷனை தொடுகிறவனோ அசுத்தமாக இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறதப்பா. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்படி நாங்கள் செய்திருந்தால், நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்திருந்தாலும் தகப்பனே, எங்களை நீர் மன்னிங்க தகப்பனே. இசப்பா எங்களுடைய இந்த பாவத்தை, எங்களுடைய இந்த குற்றத்தை நீர் எங்களுக்கு மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய கர்த்தாவே இசப்பா ஈசோப்பினால் எங்களை கழுவி அருளுமப்பா. நாங்கள் சுத்தமாகவும் ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழி நடத்துங்கப்பா. அதே போல ராஜாவே இசப்பா பதற்றத்தில் நாங்கள் கர்த்தாவே நிர்ணயம் எடுக்காதபடி இசப்பா அதில் கவனமுள்ளவர்கள் காணப்படணும். சந்தோஷமாக இருக்கும்போதோ கோபமாக இருக்கும்போதோ நாங்கள் எந்தவித முடிவு எடுக்காதபடி தகப்பனே இசப்பா எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தருளுமப்பா. இசப்பா எப்படி ஒரு மோசே தகப்பனே பதற்றத்தில் ஜனங்களிடத்தில் பேசினான், ஆனால் கண்மலையோ அடித்தானப்பா. தேவன் சொன்னது ராஜாவே கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னாரப்பா. அதை செய்யாமல் விட்டதினால்ப்பா இசப்பா கானானின் கர்த்தாவே இசப்பா அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து விட்டார்கள் தகப்பனே. அதே போல் நாங்கள் கர்த்தாவுடைய பரலோகம் வருகிறதற்கு உடைய நியாய தீர்ப்பினால் முன்பாக வந்து தாழ்த்தி நிற்பதற்கு ராஜாவே அந்த கர்த்தாவே இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதை இழந்து போகாதபடி, அந்த பாக்கியத்தை நாங்கள் கர்த்தா இழந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உடைய தாசனி மூலமாய் கர்த்தா பிரதர் சார்ல்ஸ் மூலமாய் நீங்கள் பேசினீர், அதற்கு நன்றி. இன்னும் அநேக காரியங்கள் கர்த்தாவே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க போகிறீர் அவங்க மூலமாய். அதை கர்த்தாவே சப்பா அவங்க மூலமாய் தரப்போகிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் அநேக காரியங்களில் தகப்பனே அவங்களை உயர்த்தி அவங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. அவங்க குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்க குடும்பங்களும் பிள்ளைகளையும் வழி நடத்துங்க தகப்பனே. இயேசுவா ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.